சத்தம் கேட்கலையே. Hello. I hope I am audible. Yes. Hi, hello, vanakkam champions. This is your Premila ma'am and இன்னைக்கு நம்மளோட GOCல nomenclature of unsaturated hydrocarbons, functional group isomers, functional group nomenclature and aromatic compounds nomenclature. இது கூடவே சேர்ந்து ஐசோமரிசம் அண்ட் மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாய் ஹலோ, ஐ வார்ம்லி வெல்கம் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹியர் இன் த கிளாஸ். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல்லான டேயா இது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எஸ், மாசா கிளாஸா இந்த செஷனை நம்ம ஆரம்பிச்சிடலாம். பட் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் எஸ், இப்போ நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல ஃப்ரீ எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங்ல நீங்க நீட் எடுக்கணுமா? இஸ் இட் அ கப் ஆஃப் டீ ஃபார் யூ? ஆர் நீங்க ட்ராப் எடுக்கணுமா வேணாமா? அப்படி ட்ராப் எடுத்தெல்லாம் படிக்கிறீங்கன்னா எந்த காலேஜுக்கு எந்த கட் ஆஃப் தேவைப்படும் இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்துட்டு வேதாந்துவோட ஆஃப்லைன் சென்டர்ல ஃப்ரீ நீட் கவுன்சிலிங் வழி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கு. எஸ், ஸோ இந்த ஃப்ரீ கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னா உங்களோட ஸ்லாட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்வ் பண்ணணும். அண்ட் டு ரிசர்வ் த ஸ்லாட், டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வழி நீங்க போய் ஸ்லாட்டை புக் பண்ணிக்க முடியும். சரியா? எஸ், அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட சென்டர்ஸ் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல இருக்கு. சென்னையில மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர் அண்ட் பெருங்குளத்தூர், இங்க எல்லாம் சென்டர்ஸ் இருக்கு. So yes, my dear, please do check it out for free NEET counseling. Also, if in case வந்துட்டு நீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு ஆப்ட் பண்றீங்கன்னா, ஆஃப்லைன் கிளாஸஸ் போற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா, தென் ஹியர் திஸ் வேதாந்துவோட லேர்னிங் சென்டர்ல டாப் டீச்சர்ஸ், ரொம்பவே டெடிகேட்டடான அகாடமிக் மென்டர்ஸ். இந்த மென்டர்ஸ் வந்துட்டு உங்களோட என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடிங்க ஈசன் பண்ணி தருவாங்க. நீ வந்துட்டு ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணுறியா? நீ கிளாஸஸ் கரெக்டாக அட்டென்ட் பண்ணுறியா? உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் நீ கிளாஸுக்கு வரல? உன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன? டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாங்கிற மாதிரி உன் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வி ஹாவ் 3-way டவுட் சப்போர்ட், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், ஹைடெக் கிளாஸஸ், நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதெல்லாம் தாண்டி உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா, ரைட், எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லையும் சொல்லுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, இப்படி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, அது இருக்கு இது இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. பட் இஃப் இன் கேஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு பேட்ச்ல போனேன்னா வேற ஏதாவது இன்ஸ்டியூட்டா இருந்தா தே ஆர் கோயிங் டு டூ நத்திங். நீ போட்ட காசு போனதுதான், கரெக்டா? பட் ஆனா வேதாந்துல அப்படி கிடையாது. இஃப் தேர் இஸ் நோ பிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் யூ, இஃப் யூ ஃபீல் தட் தேர் இஸ் நோ பிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் யூ, தென் 100% ஃபீ ரெஃபண்டையுமே அவங்க தருவாங்க. ஸோ எஸ் மை டியர், இதுதான் உன்னோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டரோட அட்வான்டேஜே, which is not there with any other institutes. ஓகே, வேற எந்த இன்ஸ்டியூட்லையுமே இருக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆஃபர். ஸோ அதனால இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோ. ஆல்சோ சீட்ஸ் சீக்கிரமாக ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீ இந்த பேஜில் பார்த்தாவே தெரியும், நார்த் இந்தியாவில எல்லாம் மோஸ்ட்லி சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. சவுத் இந்தியாவில் மட்டும் கொஞ்சம் சீட்ஸ் இருக்கு, மகாராஷ்டிரா அண்ட் சவுத் இந்தியன் ஏரியாஸில். ஸோ எஸ் மை டியர், அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் நீ இதுவே நீட் ரிப்பீட்டராக இருந்தேன்னா உனக்காகவே IVSAT அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வழி உன்னால 90% வரைக்கும் உன்னோட ஃபீஸை வந்துட்டு கம்மி பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இந்த IVSAT பற்றின லிங்க், உன்னோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரை பற்றின டீட்டெயில்ஸ், உன்னோட நீட் எக்ஸ்பர்ட் விசிட்டுக்கான நீ ஆஃப்லைன் சென்டரில் போய் அவங்கள்ட்ட பேசுகிற விசிட்டுக்கான ஸ்லாட் புக்கிங், எல்லா லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு செக் பண்ணி பாரு. டூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே? எஸ். ஆஹா, கண்ணுக்குள்ள மண்ணு போயிடுச்சுடா. ஜஸ்ட் மீ 1 minute guys, 1 minute. ஒரே நிமிஷம். ஸோ எஸ், யாரெல்லாம் இங்க இருக்கா? ரத்னேஷ் ஹாய், பிரியு ஹாய், பிரீத்தி ஹாய், கீர்த்தனா ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஸோ இன்னைக்கு
மாசா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Shall we, my dear? If yes, you guys are all in, then make sure that you are posting your like in the comment section. சரியா? நீங்க எல்லாம் சூப்பரா நீட்டுக்கு படிக்க போறீங்களா? மறக்காம லைக்க தட்டி விட மறந்துடாத. All right? Yes. Okay, wonderful, 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 my dear. சரி, ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து nomenclature of unsaturated hydrocarbon பத்தி தான் பேச போறேன். போன கிளாஸ்ல, அதாவது ஜிஓசி பார்ட் 2ல நம்ம nomenclature-னா என்ன, நீ எப்படி ஒரு மாலிகுலை நேம் பண்ணணும், ஒரு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்க்கு எப்படி நேமிங் வைக்கணும், எப்படி பேர் வைப்ப அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு பேர் வைக்க போறோம். பட் பிஃபோர் கோயிங் ஆன் டு தட், யாராச்சும் எனக்கு அன்சாச்சுரேட்டட்னா என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? வாட் டு யூ மீன் பை த டேர்ம் அன்சாச்சுரேட்டட்? சி, ஒரு மாலிகுல்ல டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா, ரைட், டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா தேவையான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை விட கம்மியான ஆட்டம்ஸை தான் நீ எங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ whenever you have a double bond or triple bond in a molecule, then that molecule is said to be unsaturated. Unsaturated molecules தான் என்ன? ஒரு மாலிகுல்ல டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதுதான் unsaturated. அப்போ சேச்சுரேட்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு மாலிகுல்ல சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட். கிளியரா? இந்த ரெண்டுத்துல amongst saturated and unsaturated, saturated is stable and less reactive, unsaturated is less stable but more reactive. இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ், வெரி குட் ரத்னேஷ். Ratish, you are absolutely right. Double bond, triple bonds are all unsaturated molecules. Fine. இப்போ அப்படியே இருக்கக்கூடிய unsaturated molecule நீ parent chain எப்படி சூஸ் பண்ணுவ? ஃபர்ஸ்ட், எப்பவுமே சின்ஸ் இந்த ஹைட்ரோகார்பன்ல டபுள் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால, ஆல்சோ ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாததுனால, யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மல்டிபிள் பாண்ட்ஸ். மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நீ பேரண்ட் செயினா எடுத்துக்கணும். ரெண்டாவது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன். ரெண்டாவதா நீ வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பேரண்ட் செயினா எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, டபுள் பாண்டும் இல்லை, டபுள் ட்ரிபிள் பாண்டும் இல்லை, கார்பன்ஸும் பெருசா இல்லைன்னா, யூ வில் கோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் present in the chain. சரியா? ரைட். சிமிலர்லி நீ நம்பரிங் கொடுக்கும்போது, லோக்கன்ஸ் அசைன் பண்ணும்போது, எப்பவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷுட் பி டு மல்டிபிள் பாண்ட்ஸ். மல்டிபிள் பாண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அதுலேயும் டபுள் பாண்டுக்கு தான் ட்ரிபிள் பாண்டை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். சரியா? அதுக்கப்புறமா சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ்க்கு ஸ்மால் நம்பர், தென் ஃபைனலா உன்னோட சப்ஸ்டிட்யூயன்ட்ஸை நீ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வைக்கணும். இஃப் 2 or more substituents are present, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்பரிங்க கொடுக்கணும். சரியா? ஸோ எஸ் 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 மை டியர், இப்போ பாலிஈன்ஸ் ஆர் பாலிஐன்ஸோட ஐயூபேக் நோமென்க்ளேச்சரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டேக்கண்ணா, பாலிஈன்ஸ் பாலிஐன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? Polyenes or polyvines அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஒரு மாலிகுல்ல ரெண்டும் அதுக்கும் மேற்பட்ட டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதை நீ பாலிஈன்ஸ் அப்படின்னும், ரெண்டும் அதற்கும் மேற்பட்ட ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதை பாலிஐன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ உன்னோட மாலிகுல்ல ரெண்டிற்கும் மேற்பட்ட டபுள் பாண்ட் வந்தா அதை பாலிஈன்ஸ்னும், ரெண்டிற்கும் மேற்பட்ட ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு பாலிஐன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி 2, 3, 4 ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட்லாம் வரும்போ அந்த ஏஎன்இ இஎன்இ வைஎன்இ அந்த கீவேர்ட்ஸ்க்கு முன்னாடி நீ வந்துட்டு உன்னோட நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ட்ரிபிள் பாண்ட்ஸ் செய்யலாம். டை, ட்ரை, டெட்ரா அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதைத்தான் இங்க காமிச்சிருக்கோம். இந்த மாலிகுல்ல 1, 2, 3, 4 4 கார்பன் இருக்கு. கரெக்டா? இந்த கார்பனுக்கெல்லாம் நம்பரிங் கொடுத்தேன்னா 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும்
தேர்ட் பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாலிகுலர் பியூட்டா 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டை, டபுள் பாண்டுங்கிறதுனால இஎன்இ, பியூட்டா டைஈன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலிகுலுக்கு பேர் வைக்கிறேன். புரிஞ்சுச்சா? சிமிலர்லி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பாரு, இங்க 1 2 3 ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? ரைட். ஆல்சோ இங்க நடுவில் உனக்கு வந்துட்டு கார்பன் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட். அப்போ அப்படி இருக்கிறச்சே யூ வில் கம் டு கன்க்ளூஷன் தட் எஸ் இங்க எல்லாம் கார்பன் மாலிகுல் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, தேர்ட் பொசிஷன்ல, ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்துட்டு உனக்கு கார்பன் மாலிகுல்ஸ் இருக்கு, ஐ மீன் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கு. அதனால 135 ட்ரைஐன் அப்படிங்கிற சஃபிக்ஸை நீ யூஸ் பண்ண போற. ஆல்சோ இங்க டோட்டலா 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸா அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸையும் யூஸ் பண்ண போற. புரிஞ்சுச்சுங்களா? ஹாய் ஜெனிதா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஸோ இந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சுச்சாக்கன்னா, டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் வித் இட்? டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோ, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். டவுட் இருக்கா? ஜெனிதா, ரதீஷ், பிரியு, பிரீத்தி, கீர்த்தனா, டவுட் இருக்கா? Do you guys have any doubts, my dear? டவுட் இருக்கா? எஸ் ரதீஷ், சிங்கிள் பாண்ட்னா ஏஎன்இ, டபுள் பாண்ட்னா இஎன்இ, ட்ரிபிள் பாண்ட்னா ஒய்என்இ. ஓகே? Very good Ratish, it's absolutely right. Double bond or triple bond is unsaturated, whereas single bond is saturated. சரியா? Right. Next, இப்போ நீ ஒரு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, இஃப் இன் கேஸ் உன்னோட மாலிகுலர் டபுள் பாண்டும் இருக்கு, ட்ரிபிள் பாண்டும் இருக்குன்னா, தென் நம்பரிங்ல லோவஸ்ட் லோகண்ட், அதாவது லோவஸ்ட் நம்பர் is set to double bond, then to triple bond. Okay va? Right. Also, if in case பேர் வைக்கும்போ, if in case ENE YNE ரெண்டுமே இருக்குதா, ஆல்பபெட்டிக்கலி ENE போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் YNE போடணும். ஆல்சோ இந்த ENEல ஈக்கு பதிலா யூ கேன் யூஸ் AIOU or Y. சரியா? நம்மளோட வவல்ஸ்ல யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஒய்யை கூட யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த மாலிகுல் இட் இஸ். கிளியர்? ஸோ இதையெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஓவராலா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு தடவை ஃபுல்லா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். எந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கோ அதுதான் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ல ஃபர்ஸ்ட் நீ பேரண்ட் செயின் எப்படி சூஸ் பண்ணுவ? ஒன்று அவன்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும், ஆர் அவன்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கணும், ஆர் ஃபைனலி அவன்கிட்ட வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூயன்ட்ஸ் இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சம் நீ உன்னோட பேரண்ட் செயினை சூஸ் பண்ணிப்ப. ரைட். அதுக்கப்புறமா அசைனிங் லோக்கன்ஸ், எப்போவுமே நீ நம்பரிங் கொடுக்கும்போ, லோக்கன்ஸ்னா நம்பரிங்னு அர்த்தம், நீ நம்பரிங் கொடுக்கும்போ உன்னோட மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும், விச் இஸ் டபுள் பாண்ட். தென் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறமா இஃப் இன் கேஸ் அவங்க இல்லைன்னா சப்ஸ்டியூயன்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். இஃப் இன் கேஸ் 2 3 4 சப்ஸ்டியூயன்ஸ் இருந்துச்சுன்னா தென் சப்ஸ்டியூயன்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வச்சு தென் அவங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வர மாதிரி நீ பார்த்துக்கணும். புரிஞ்சுச்சா? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே. அதுக்கப்புறமா பாலிஈன்ஸ்னா என்ன, பாலிவைன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பாலிஈன்ஸ்னா ரெண்டோ இல்லை ரெண்டிற்கும் மேற்பட்ட டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா அதுதான் பாலிஈன்ஸ். பாலிவைன்ஸ்னா ரெண்டோ இல்லை அதற்கு மேற்பட்ட ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அதான் பாலியன்ஸ். இப்போ 2 3 4 பாலிஈன்ஸ் ஆர் பாலிஐன்ஸ் வந்துச்சுன்னா தென் நீ உன்னோட அந்த இஎன்இ ஒய்என்இக்கு முன்னாடி டை, ட்ரை, டெட்ரா அப்படிங்கிற மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு
பெருசா தலைவலி இருக்காது, ஈஸியா மாலிகுலை நேம் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். அதுல ஒன்று மட்டும் நான் சொல்றேன், விச் இஸ் பியூட்டாடைன். இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல உனக்கு 2 டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இஎன்இங்கிறது டபுள் பாண்டை குறிக்கும், டைங்கிறது 2 குறிக்கும். கரெக்டா? ஆல்சோ இந்த நம்பரிங்க நீ 1,3 ஹைஃபன் போட்டு அந்த மாலிகுல் கூட எழுதிக்கிற. இஸ் தட் கிளியர்? எஸ் எஸ் எஸ். ஓகே. ஸோ இது இல்லாமல் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் நீ ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஒரு மாலிகுலர் டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் வருதுன்னா டபுள் பாண்டுக்கு தான் யூ ஷுட் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் யூ ஷுட் கோ டு ட்ரிபிள் பாண்ட். ரெண்டாவது, நீ நம்பரிங் பண்ணும்போது எப்போவுமே லோவஸ்ட் லோக்கண்ட் செட் இஸ் சூசன். லோவஸ்ட் லோக்கண்ட் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ்க்கு வருதுன்னா அதை சூஸ் பண்ணிப்போம். ஆல்சோ ஒரு ஆல்கீன்ல ஓகே, நீ ஆல்கீனா ஆல்கேனா 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த மாலிகுலை நீ 2 சைட்ல இருந்து நம்பரிங் கொடுக்குற, 1 2 3 4 1 2 3 4. எப்படி பார்த்தாலும் உன்னோட ஒரு பாண்டுக்கு 1ம் இன்னொரு பாண்டுக்கு 3ம் தான் வருது. கரெக்டா? அப்போ நீ என்ன பண்ணிக்கிற, டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு மண்டே குழப்பிக்காம யூ கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு டபுள் பாண்ட் தென் டு ட்ரிபிள் பாண்ட். சரியா? அதனால இந்த மாலிகுல் பார்க்க டோட்டலா 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். எஸ், இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஆல்பபெட்டிக்கலா டபுள் பாண்ட்க்கு அப்புறம் தான் ட்ரிபிள் பாண்ட் வரணும். அப்போ இஎன். தேர்ட் பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால 3YNE. ஸோ பியூட் 1EN 3YNE இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் நீ ஒரு மாலிகுலுக்கு பேர் வைக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இங்க பார்த்தேன்னா நான் இஎன்இ எழுதலை, இஎனோட நிறுத்திட்டேன். என்ன காரணம்? ஏன்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஒன்னா வர இடத்துல நீ இஎன்இக்கு பதிலாக இஎன் போட்டாவே போதும். இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஆல்சோ இந்த இஎன்இல லாஸ்டா இருக்கக்கூடிய ஈக்கு பதிலா ஓகே, பி இட் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட், லாஸ்டா இருக்கக்கூடிய ஈக்கு பதிலா நீ AIOU மற்ற வவல்ஸையும் போட்டுக்கலாம், ஒய்யையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சப்ஸ்டியூட் எனி ஆஃப் தீஸ், நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ, ஸோ தட் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எஸ், எனி டவுட்ஸ் எனி டவுட்ஸ் எனி டவுட்ஸ் சொஃபாடா கண்ணா? டவுட் இருக்கா? இல்லைன்னு நம்புறேன், இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா நீ கேட்டுக்கோ. சரியா? கொஸ்டின்ஸ் கேளுங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்ணா, பிகாஸ் நெக்ஸ்ட் நான் கொஸ்டின் தான் கேட்க போறேன். அதனால தான் உன்கிட்ட டவுட் இருக்கான்னு கேட்குறேன். சரி, இப்போ நான் ஒரு மாலிகுல் தரேன், இந்த மாலிகுலோட நோமென்க்ளேச்சர் என்னன்னு நீ சொல்லு. So yes my dear, let me know the name of this molecule. சரியா? இந்த மாலிகுலோட பேர் என்னன்னு சொல்லு பார்ப்போம். குவிக் குவிக் குவிக். Ratish, Janita, Priyu, Preeti, please let me know the answer for this one my dear. இதோட nomenclature என்ன? இந்த மாலிகுலோட nomenclature என்ன? Let me know the answer. Quick quick quick.
எஸ். யோசி ரதீஷ். ENE will never come first, right? Because double bond triple bond நீ சஃபிக்ஸில் தான் பேர் வைப்ப, ப்ரிஃபிக்ஸில் வந்து சப்ஸ்டியூன்ஸோட பேர் தான் வரும். ஸோ யோசிச்சு எனக்கு இந்த மாலிகுலோட பேரை சொல்லு. எஸ் எஸ் ஜனிதா, நீங்க சாப்பிட்டீங்களா? சி, இப்போ இந்த மாலிகுலை நல்லா கவனிச்சு பாரு. யூ ஷுட் கன்சிடர் த லாங்கஸ்ட் செயின் ஹியர். சரியா? அப்போ லாங்கஸ்ட் செயின் எதுன்னு பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் த கன்வென்ஷனல் வே, ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஸ் மை லாங்கஸ்ட் செயின். எடுத்துக்கலாம்ல, ரைட்? ஸோ இந்த லாங்கஸ்ட் செயின்ல டோட்டலா எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? யூ ஹாவ் கீப்பிங் லோவஸ்ட் லோக்கன் ஃபார் டபுள் பாண்ட் இன் மைண்ட், 1 2 3 4 5 6 7, டோட்டலா 7 கார்பன் இருக்கு. 7 கார்பன் இருக்குன்னா, பேரண்ட் செயின்ல 7 கார்பன் இருக்குன்னா, யூ யூஸ் த கீவேர்ட் ஹெப். ஓகே, இதுல எத்தனாவது இடத்துல உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு? 3வது இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ 3ENE. பட் இது இல்லாம இங்க ஒரு சப்ஸ்டியூவன்ட்டும் இருக்கு. இந்த சப்ஸ்டியூவன்ட் எத்தனாவது இடத்துல? ஒரே நிமிஷம், 1 minute, I have done some small mistake. 4, இங்க 5, இங்க 6, இங்க 7, இங்க 8. அப்ப ஆக்சுவலி இட் இஸ் octane, my dear. நான் மாத்தி சொல்லிட்டேன். நாட் heptane, it is octane. Oct, 3வது பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் வருது, oct 3ENE. அதர் தேன் தட் உனக்கு 5வது கார்பனோட பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அதனால 5 methyl, oct 3ENE would be the right answer. Yes? Is that clear, my dear? எப்படி டைமெத்தில் ராக்கண்ணா? ஹாய் நந்து, குட் மார்னிங். வணக்கம் மை டியர். எப்படி டைமெத்தில் வரும்? உனக்கு ஒரு மெத்தில் குரூப் தானே சப்ஸ்டியூவன்ட்டா இருக்கு. See, the one which I have marked in white, purple, it is actually the parent chain. சரியா? ஸோ உன் பேரண்ட் செயின்ல டோட்டலா 8 கார்பன் இருக்கு. அது இல்லாம ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ உன்னோட பேரண்ட் செயினோட ரூட் வேர்ட் வந்துட்டு ஆக். அதுல 3rd பொசிஷன்ல உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ 3ENE பிளஸ் உனக்கு 5th பொசிஷன்ல மெத்தில் குரூப் சப்ஸ்டியூவன்ட் இருக்கு. அதனால 5 மெத்தில். புரிஞ்சுச்சா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. டவுட் இல்லல? எஸ், வெரி குட். octene, 3ENE, my dear. இங்க டபுள் பாண்ட் வந்திருக்கு. டபுள் பாண்டுக்கு நீ ENE தான் போடுவ. ட்ரிபிள் பாண்டுக்கு YNE, and also for single bond you use ANE. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, சிங்கிள் பாண்டுக்கு நம்பரிங் கொடுக்க மாட்டேன், டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் நம்பரிங் கொடுப்பேன். சரியா? ஸோ இட் இஸ் oct 3E. புரிஞ்சிச்சுல? ஓகே. அடுத்ததா I'll give you another molecule. Try it out. இந்த மாலிகுலை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ யோசிச்சு எனக்கு இந்த மாலிகுலோட பேர் சொல்லு பார்ப்போம். I'll hide myself so that you can see the entire molecule. இந்த மாலிகுலோட பேர் என்ன? குவிக்கா ஆன்சர் பண்ண பார்ப்போம். I want all of you to answer without fail.
குவிக் 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 மை டியர், சீக்கிரமா சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நந்து யோசிச்சு பேர் வைங்க, யோசிச்சு பேர் வைங்க. I want you guys to tell me the exact name டா கண்ணா. யோசிச்சு பேர் வை. இங்க அதிகப்படியான சப்ஸ்டியூன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், மற்றபடி this molecule is very easy. நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குதா, ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷுட் பி given to டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்னு சொல்லியிருக்கேன். அதனால the numbering would go from right to left. So 1 2 3 4 5 6 7 8. This is how the numbering goes. சரியா? இங்க 8 கார்பன் பேரண்ட் செயின்ல இருக்கிறதுனால, உன்னோட பேரண்ட் செயின்ல 8 கார்பன் இருக்கிறதுனால I go with the keyword or root word oct. அதுல செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் வந்திருக்கிறதுனால 2ene, oct 2ene. பட் இது மட்டும் பேரான்னு கேட்டேன்னா இல்ல, இங்க ஆக்சுவலா 1 2 3 4 மெட்டில் குரூப் இருக்கு. ஓகேவா? தே ஆர் ஆல் சப்ஸ்டியூன்ஸ். அப்போ உனக்கு 4 சப்ஸ்டியூன்ஸ் இருக்கு, 4 சேம் சப்ஸ்டியூன்ஸ் இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ? You use the prefix tetra before substituent. Correcta? Correcta? So first அவங்களோட பொசிஷனை சொல்லு. They are in 3rd carbon, 5th carbon, 7th and 7th carbon. So the molecular name is going to be 3, 5, 7, 7. Right? 4 மெத்தில் குரூப்புங்கிறதுனால tetra metyl oct 2ene. So 3, 5, 7 7 tetramethyl octoene is the absolute correct answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். சி, உன்னோட சப்ஸ்டியூவன்ஸ் எல்லாருமே சிமிலரா இருந்தா டோட்டலா அதை கவுண்ட் பண்ணிக்கோ. 3 இருக்கா ட்ரை, 4 இருக்கா டெட்ரா, 5 இருக்கா பென்டா, டோட்டலா கவுண்ட் பண்ணிக்கோ. டைமெத்தில் டைமெத்தில்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ மொத்தமா நீ வந்துட்டு அவங்களுக்கு சிங்கிள் நேம்ல சப்ஸ்டியூவன்ட்டை முடிச்சு விட்டுறணும். That's it. You get the point, my dear. Okay? Very good, very good. 3, 5, 7, 7 tetramethyl 4 மெத்தில் குரூப் இருக்கறனால டெட்ராமெத்தில் ஆக், ரெண்டாவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்கறனால 2ene is the absolute correct answer. Okay? Yes. அடுத்ததா நான் என்ன பண்றேன், உனக்கு இன்னொரு மாலிகுல் தரேன். சரியா? இந்த மாலிகுலோட IUPAC என்னன்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஃபைன். This can be a bit, this can be a bit confusing, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு. I'll give you this. இந்த மாலிகுல்ல உனக்கு நிறைய டபுள் பாண்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். ஃபைன். You have to tell me the name of this molecule. ஃபர்ஸ்ட் நீ பேரண்ட் செயினை சூஸ் பண்ணு, அதுக்கப்புறமா எனக்கு பாக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லு. And always remember, while considering the parent chain, keep in mind that you should have maximum double bonds in the parent chain. சரியா? மேக்ஸிமம் டபுள் பாண்ட்ஸ் உன்னோட பேரண்ட் செயின்ல இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு எனக்கு நம்பரிங் பண்ணு. ஸோ குவிக் மை டியர், இந்த ஒரு மாலிகுலுக்கான IUPAC என்னன்னு சொல்லு பார்ப்போம்.
If you have 5 metal, you use the word penta. Okay, you have a 5 methyl group as substituents, you use the word penta. Pentamethyl அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? 6 இருந்துச்சுன்னா hexamethyl அப்படின்னு சொல்லுவேன். Fine. So யோசி இந்த ஒரு மாலிகுலுக்கான IUPAC நேம் என்னன்னு சொல்லு பாப்போம். I know this molecule is a bit tough. You'll be having, உனக்கு mixed feelings இருக்கலாம். இருந்தாலும் try to find the name. Try to find the name. So first case நான் என்ன பண்ணிக்கிறேன்? I'll consider இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி I'll just do one thing. ஆக்சுவலா இந்த மாலிகுலுக்கு வந்துட்டு 2 பேர் இருக்கலாம், சரியா? ஸோ அதனால I'll just take a copy of it. ரைட். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை என்னோட பேரண்ட் செயினா எடுத்துக்கிறேன். செகண்ட் கேஸ்ல இதை என்னோட பேரண்ட் செயினா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ யூ குட் ஹாவ் 2 நேம்ஸ் ஃபார் திஸ் மாலிகுல். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு நீ வந்து நேமை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? என்னோட டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் ஐ நம்பர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், என்னோட டபுள் பாண்ட்ஸ்க்கு 1 and 5 அப்படிங்கிற நம்பரிங் வருது. இதுவே நான் ரைட் டு லெஃப்ட் நேம் பண்ணேன்னா 1 2 3 4 5 6, என்னோட டபுள் பாண்டுக்கு ஒன்ஸ் அகெயின் 1,5 தான் வருது. கரெக்டா? ஸோ எய்தர் வேஸ்ல வந்துட்டு நான் நம்பரிங் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? லெஃப்ட் டு ரைட்டையே எழுதிக்கிறேன். சரியா? அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாலிகுலோட ரூட் வேர்டை கண்டுபிடிக்கணும். டோட்டலா இங்க 6 கார்பன் இருக்கா? எஸ், 6 கார்பன் இருந்தா என்ன ரூட் வேர்ட் யூஸ் பண்ணுவேன்? ஹெக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். இங்க உன்னோட பேரண்ட் செயின்ல 2 டபுள் பாண்ட் இருக்கா? எஸ், 2 டபுள் பாண்ட் இருக்கா? அப்ப அந்த 2 டபுள் பாண்ட் நீ எப்படி பேர் வைப்ப? யூ டெல் இட் ஆஸ் 1,5 டைஈன். ஓகே, இப்போ the funny part is உன்னோட சப்ஸ்டியூவன்ட்லயும் you have double bond in it. கரெக்டா? ஸோ சப்ஸ்டியூவன்ட்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நீ என்ன பண்ண போறேன்னா, you are call it as, instead of ethyl, you call it as ethylidene. ஓகே, ethylidene. ethylidene அப்படிங்கிறது உன்னோட சப்ஸ்டியூவன்ட்ல டபுள் பாண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? ஸோ இந்த சப்ஸ்டியூவன்ட் 3rd கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால 3 ethylidene hexa 1,5 diene is the absolute correct answer. புரிஞ்சுச்சுங்களா? இது one way of naming this molecule. இன்னொரு வே, அப்துல் ரசாக் 12th ரீவேல்யூவேஷன் எப்போ அக்கா? நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அடக்கனா? ஆர் யூ ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்சி? எனக்கு நீங்க ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியான்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். சொல்லுங்க பாப்போம். ஆர் யூ ஸ்டேட் போர்ட் ஆர் சிபிஎஸ்சி டாக்கனா? ஸ்டேட் போர்ட் இல்லையா? ஓகே ஓகே மை டியர். ஸோ ஸ்டேட் போர்ட் அப்படின்னு சொல்லும்போ ஆப்வியஸ்லி உனக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்களே, ரீவேல்யூவேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்களே. பிகாஸ் ஜூன் மந்த்ல தான் பொதுவாக ரீவேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ரீவேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கடா கண்ணா. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, நெட்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீவேல்யூஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். இந்த டைம் ஜூன் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, ரிசல்ட்ஸ் தான் ஆல்ரெடி வந்துச்சே. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ரிசல்ட் மே 8ஆம் தேதியே வந்துச்சே. என்னடா கண்ணா இப்ப கேக்குற?
ப்ளீஸ் செக் ரிசல்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு சரியா? சரி, இப்போ இந்த மாலிகுலுக்கான பேர் வச்சிடலாம். ஒன்ஸ் அகெயின் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு நம்பர் தீஸ் 1 2 3 4 5 6 நம்பரிங் இப்படி தான் வைப்பேன். ஸோ தட் உன்னோட டபுள் பாண்ட்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும் ஆப்வியஸ்லி. தென் இங்க சப்ஸ்டியூவன்ட்ல ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் அ டபுள் பாண்ட் which is actually away from the system. கரெக்டா? ஃபோர்த் பொசிஷன்ல உனக்கு டபுள் பாண்ட் இல்லை, அதை தாண்டி தான் உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. இந்த மாதிரி டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா நீ சப்ஸ்டியூவன்ட்டை ஈத் எனைல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ கேன் யூ ஐடென்டிஃபை த டிஃபரன்ஸ்? இங்க உன்னோட தேர்ட் பொசிஷன்லயே டபுள் பாண்ட் வந்திருக்கு. ஓகே, சப்ஸ்டியூவன்ட்டோட டபுள் பாண்ட் வந்திருக்கு, அதனால நீ எத்திலிடேன் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கிற. இதுவே ப்ரொபைல் குரூப்பா இருந்தா ப்ரோபிலிடின், பியூட்டைல் குரூப்பா இருந்தா பியூட்டிலிடின் அப்படின்னு பேர் வைப்பேன். ஓகேவா? வேறஸ் இங்க பார்த்தேன்னா உன்னோட சப்ஸ்டியூவன்ட் ஃபோர்த் பொசிஷன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு, பட் ஃபோர்த் பொசிஷன்லயே உனக்கு டபுள் பாண்ட் இல்லை, அதை தாண்டி தான் உனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல யூ யூஸ் த கீவேர்ட் எத்தனைல். எத்தனைல் புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் 4 எத்தனைல் ஹெக்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் டபுள் பாண்ட் இருக்கு. 1,4 டை. டே கண்ணா, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காடா கண்ணா? Is there any doubts? Is there any doubts? Is there any doubts, my dear? டவுட் இருந்தா கேளு, டவுட் இருந்தா கேளு, கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். எஸ், ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ, இதெல்லாம் புக்ல இருக்காது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? ஸோ அப்துல் ரசாக், உனக்கு வந்திருக்கணும்டா கண்ணா, ப்ளீஸ் டூ செக் இட் அட் ஒன்ஸ். ஒரு தடவை செக் பண்ணி பாரு சரியா? வெப்சைட்டை செக் பண்ணி பாரு, ஆர் உன்னோட மெயிலை செக் பண்ணி பாரு, உனக்கு வந்திருக்கணும். ரைட்? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் மாலிகுல் இஸ் CH3, CH3, double bond CH, CH2, CH2, CH3. So இந்த மாலிகுலோட ஐயூபேக் நேம் என்ன? எஸ், இந்த மாலிகுலோட ஐயூபேக் நேம் என்னடா கண்ணா? யோசிச்சு சொல்ல பாப்போம். அண்ட் எஸ், இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவையும் லைக் பண்ணிடு சரியா? அதுக்கு மட்டும் மறந்துடாத, நெவர் ஃபர்கெட். ஸோ எஸ் மை டியர், சீக்கிரமா உன்னோட ஆன்சரை சொல்ல பார்ப்போம். கண்டுபிடிச்சியா? Did you guys check the name of this molecule? இதுவும் once again ஒரு tricky question தான், but it is not impossible சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயினை சூஸ் பண்ண, நீ எப்படி வேணாலும் பேரண்ட் செயினை சூஸ் பண்ணிக்கலாம், அதான் அதில் டபுள் பாண்ட் வரணும். ஸோ யூ கேன் either go with this or you can even go with this. எப்படி போனாலும் உனக்கு ஸ்ட்ரக்சர் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு எடுத்துக்கிறேன் சரியா? நெக்ஸ்ட் என்னோட கார்பன் செயினுக்கு நம்பரிங் கொடுக்கலாம். In order to ensure that I give the smallest number to double bond, நான் லெஃப்ட் டு ரைட் போய்க்கிறேன்.
ரைட். ஸோ தட் இங்கே டோட்டலாக எனக்கு 6 கார்பன் பேரண்ட் செயினில் இருக்குது ஹெக்ஸ், அதில் 2வது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது 2 ஈன். ஃபைன். அதுக்கப்புறமா எனக்கு இதே 2வது கார்பன் கூட தான் ஒரு மெத்தில் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ த நேம் வுட் பி 2 மெத்தில் ஹெக்ஸ் 2 ஈன். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இங்க எங்கடாக்கண்ணா ஹைட்ரோ குரூப் இருக்கு? ஹைட்ரோன்னு சொல்லி ஒரு குரூப்பே இல்லை, சரியா? ரைட். ஸோ OH இருந்தா நீ ஹைட்ராக்சின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் இஸ் நார்மல், யூ ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் டு மென்ஷன் இட், சரியா? இப்போ ஆக்சுவலா இந்த மாலிகுல் பார்க்க எப்படி இருக்கணும்னா, திஸ் மாலிகுல் ஷுட் ஹவ் பீன் சம்வாட் லைக் திஸ். உன் ஹைட்ரஜன் இங்க தான் வந்திருக்கணும். புரிஞ்சுச்சா? உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் இப்படி பிரான்ச்ல ஹைட்ரஜன் கொடுத்துருக்கான். கன்ஃபியூஸ் ஆகாத. ரைட். You are not going to give a substituent value to hydrogen. அப்படி substituent value ஹைட்ரஜனுக்கு கொடுக்குறேன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன், எல்லா ஹைட்ரஜனுக்கும் நீ பேர் வைக்கலாம். புரிஞ்சுச்சா? 2 methyl hex2ene is the absolute correct answer, Ratish. Very good, very good, very good, my dear. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Wonderful. So yes, அடுத்ததா நான் ஒரு மாலிகுல் தரேன். இந்த மாலிகுலோட IUPAC என்னன்னு நீ ட்ரை பண்ணிப்பாரு. ஓகே, யூ ஜஸ்ட் ட்ரை இட். தெரியலனாலும் பரவாயில்ல, we will learn from it. சரியா? we will learn from our mistakes. Okay, so the molecule is எப்படி கொடுக்கலாம்? CH3 CH2 1 minute. So yes, my dear, இந்த மாலிகுலோட IUPAC என்னன்னு சொல்லி பார்ப்போம். Quick, quick, quick. யோசிச்சு எனக்கு இந்த மாலிகுல் கூட. எஸ் எஸ் ரதீஷ். ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு 2 methyl hex2n நீங்க சொன்னது இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்டா கண்ணா? ஓகே ஜெனிதா, இல்லடா கண்ணா, நீங்க சொன்னது தப்பு. யூ ஷுட் என்ஷூர் தட் த லாங்கஸ்ட் செயின் இஸ் யுவர் பேரண்ட் செயின், சரிங்களா? அதில் தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ தப்பு தான், தப்பு தப்பு தப்பு. ஸோ எஸ், யோசி எனக்கு இதற்கான ஆன்சர் சொல்லு பார்ப்போம். Let me know your answers right away in the comment section, Dakana.
எஸ், கண்டுபிடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுல பேரண்ட் செயின் நீ கண்டுபிடிக்கலாம். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதையெல்லாம் நீ பேரண்ட் செயின் ஆக்கிக்கலாம். ஆல்சோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் அங்கே இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் கன்சிடரிங் திஸ் ஆஸ் மை பேரண்ட் செயின். அப்போ பாக்கி உனக்கு இங்கே 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கு ஆஸ் யோர் சப்ஸ்டியூன்ஸ். இப்போ நான் நம்பர் பண்ணும். நான் எதர் இப்படிக்கா நம்பர் பண்ணலாம் ஆர் இப்படிக்கா நம்பர் பண்ணலாம். எஸ், எய்தர் வே ஐ கேன் டூ த நம்பரிங். பட் நான் நம்பரிங் பண்ணும்போது என்னோட டபுள் பாண்டுக்கு தான், சின்ஸ் இங்கே டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால டபுள் பாண்டுக்கு தான் நான் ஸ்மாலஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். 1 2 3 4 5. அட என்னடா எழுத மாட்டேங்குது. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute guys, just give me 1 minute. ஐஷ் 5 6 7 8 9. இப்போ 9 கார்பன் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவ? If you have 9 carbon, what keyword do you use? You will use the keyword non, right? NON. Next, second positionல double bond இருக்கு. So 2 ENE. fourth positionலயும் 8th positionலயும் உனக்கு triple bond இருக்கு. அப்போ 2 triple bond இருக்கிறதுனால 4,8 டைYNE அப்படின்னு நீ பேர் வச்சிடலாம். சரியா? டைYNE அப்படின்னு பேர் வச்சிடலாம். நெக்ஸ்ட் 6th and 7th கார்பன் பொசிஷன்ல உனக்கு 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கு. அப்ப அதை எப்படி மென்ஷன் பண்ணுவ? 6,7 டை மெத்தில் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவ. So yes my dear, 6,7 dimethyl non 2ene 4,8 டைYNE is the absolute correct answer. இந்த கான்செப்ட் உனக்கு கிளியரா இருக்கா? Is that clear? Is that clear my dear? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ரதீஷ், உங்க ஆன்சர் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே கண்ணா. ஜெனிதா, ஜெனிதா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஐடியா. நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரக்கண்ணா. வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல். ஸோ இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a very short little break. சரியா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. ப்ளீஸ் டேக் அ பிரேக். Just ஒரு 5-6 minutes of break and be back by 10:50. ஓகேவா? ஒரு 5 minutes of break எடுத்துட்டு 10:15க்கெல்லாம் தான்னு வந்துடும். Yes, yes, Ratish, please take your break. ஏன்னா see, whenever we teach organic chemistry and thermodynamics, equilibrium, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தோம்னா இட் வில் பி ஸோ மச் டயரிங் மைடியா. ஸோ அதனால தான் ஃபார் எவ்ரி 1 hour or so நம்ம ஒரு குட்டி குட்டி பிரேக் கொடுத்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ டேக் யோர் பிரேக் அண்ட் பி பேக் பை 10:50.
Yes. So, shall we start the session? Session is start Lama. Yes, yes, yes. Are you guys back? Are you guys back? Session is start Lama. Shall we? Kekana, na பேசுறது கேக்குதா 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 quickly let me know. Ratish, Janita, நான் பேசுறது கேக்குதாடா கண்ணா? Yes or no? Yes or no, my dear? Yes, நான் பேசுறது கேக்குதுங்களா? Hello, hello. One minute. Okay, it is audible. பக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டர்ஃபுல். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் மை டியர். டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? எஸ் ஆர் நோ? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா மை டியர்? எஸ் ஆர் நோ? குவிக் டக்கண்ணா சொல்லு பார்ப்போம். Yes. Okay, Sanjana. மற்றவங்க வாட் அபவுட் அதர்ஸ்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டீங்களா? எஸ். ஓகே ரதீஷ், சைட் பை சைட் முடிஞ்சிச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க கண்ணா. பிகாஸ் யூ ஷுட் நெவர் ஸ்கிப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் நோ மேட்டர் வாட். ஓகே, பீங் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ டேக் இட் அண்ட் ஹாவ் இட் ரைட் அவே. ஓகே, எஸ். ஓகே, ஹாய் சஞ்சனா, ஹாய் அஹுஜா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். ஸோ எஸ், just give me 1 minute of time. சாரி ஃபார் தட் மை டியர். நடுவில் ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, அதான் பார்த்தேன். எனிவேஸ் வீல் ஜஸ்ட் மூவ் ஆன் வித் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆல்கீன் அண்ட் ஆல்கேனை சப்ஸ்டியூவன்ட் குரூப்பாக வச்சுருந்தோம்னா தென் அப்போ அவங்களுக்கு என்ன பேர் வரும்? நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் கண்ணா. ரைட், ஐ டோல்ட் யூ லைக் என்னோட பேரண்ட் செயின் தள்ளி உன்னோட டபுள் பாண்ட் வந்திருக்குன்னா அப்போ நான் எத்தனைல் தைனைல் ஆல்கெனைல் அப்படிங்கிற பேர் வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ரைட். ஸோ இந்த மாதிரி என்னோட சப்ஸ்டியூவன்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் தள்ளி ஒரு டபுள் பாண்ட் வருதுன்னா தென் ஆப்வியஸ்லி ஐல் பி யூசிங் த கீவேர்ட் ஆஸ் ஆல்கெனைல், ஆல்கைனைல். சரியா? இதுவே ரைட், சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். லைக் இந்த மாதிரி வருது, சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் அப்படின்னா இங்கே என்னோட டைரக்ட் கனெக்ஷன் சிங்கிள் பாண்டாகவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்ட் ட்ரிபிள் பாண்டாகவும் இருக்குது. அப்போ அதை ஈத்தைனைல் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே இந்த மாதிரி ஒரு பெரிய மாலிகுலாக இருந்துச்சுன்னா தென் அந்த ட்ரிபிள் பாண்டை நான் கண்டிப்பாக நம்பரிங் வழி காமிப்பேன். அண்ட் ஃபைனலி இஃப் இன் கேஸ் என்னோட பேரண்ட் செயின் கூடவே என்னோட சப்ஸ்டியூவன்ட்டோட டபுள் பாண்ட் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் ஆல்கைல் இடீன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ என்னோட பேரண்ட் செயின் கூட இருக்கக்கூடிய சப்ஸ்டியூவன்ட்ல டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா ஐ யூஸ் த கீவேர்ட் ஆல்கனைல். ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா ஆல்கைனைல். கரெக்டா? இதுவே என்னோட பேரண்ட் செயின் கூடவே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா, ட்ரிபிள் பாண்ட் வராது, டபுள் பாண்ட் தான் வரும். ஸோ அப்படி பேரண்ட் செயின் கூடவே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா then you call it as alkylidin. புரிஞ்சுச்சா? கிளியரா? Any doubts so far my dear? If you have any doubts please let me know so that doubt clarify பண்ணிட்டு நம்ம next part க்கு போலாம்.
Yes, is that clear? Is that clear, my dear? Doubt illa? Yes. Okay, okay டாக்கண்ணா. ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி நான் ஒரு சில மாலிகுல் தரேன், எனக்கு இந்த மாலிகுல்ஸோட பேரை மட்டும் சொல்லுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மாலிகுல் இஸ் this. ஸோ இந்த ஒரு மாலிகுலோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். குவிக், ரதீஷ், அஹுஜா, சஞ்சனா, ஜெனிதா, இந்த மாலிகுலோட பேர் என்னன்னு குவிக்கா சொல்ல பார்ப்போம். let me know your answers in the comment section right away. சீக்கிரம் 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 my dear. quick. கண்டிப்பா கண்டிப்பா ஜெனிதா, டேக் யூர் டைம் மை டியர். டைம் எடுத்து எனக்கு இந்த மாலிகுலோட பேர் சொன்னா போதும். டைம் எடுத்து எனக்கு இந்த மாலிகுலோட பேர் சொன்னா போதும். மீன்வைல் ஐ வில் டெல் யூ த நேம். இப்போ இங்க என்னோட பேரண்ட் செயினை சூஸ் பண்ணோம். நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஆஸ் யூ கைஸ் நோ இதை தான் பேரண்ட் செயினாக சூஸ் பண்ண போகிறேன். இந்த பேரண்ட் செயினுக்கு ஒன்ஸ் அகெயின் நம்பரிங் பண்ணோம். 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 கார்பன் இருக்குது. அப்போது ஹெக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த 6 கார்பனில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போது 1,5 டைஈன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருவேன். இப்போதான் உனக்கு ட்விஸ்டே. யூ நோ தட் ஹியர் யூ ஹாவ் அ டபுள் பாண்ட், ரைட்? உன்னோட பேரண்ட் செயின் கூடவே டைரெக்டாக ஒரு டபுள் பாண்ட் சப்ஸ்டியூவெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி டபுள் பாண்ட் டைரெக்டாக சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா யூ யூஸ் த கீவேர்ட் ஆல்கைலிடின். கரெக்டா? அப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நீ என்ன பேர் வைக்கணும்? ஆல்கைலிடின் பேர் வைக்கணும். ஆல்கைலுக்கு பதிலாக மெத்தில் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு யூ வில் கம் அப் வித் அ நேம் ஆஸ் மெத்தில்லிடின். ஓகே, அண்ட் மெத்திலிடின் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ 3-மெத்திலிடின் ஹெக்ஸ் 1,5 டைஈன் would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? எஸ், ஆல்கைலிடின்னு சொல்லக்கூடாது. இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு நீ பார்க்கணும். ஒரு கார்பன் தான் இருக்கா, அப்போ அது மெத்திலிடின். 2 கார்பன் இருக்கா, அது எத்திலிடின். 3 கார்பன் இருக்கா, அது ப்ரோபிலிடின். If your substituent which is directly connected with the carbon has double bond in it, okay, டைரக்டா உன்னோட பேரண்ட் செயின் கூட கனெக்ட் ஆகும்போதே டபுள் பாண்டோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தென் அங்கே தான் இந்த ஆல்கைலிடின் கீவேர்டை யூஸ் பண்ணும். ஆல்கைலுக்கு பதிலாக நீ சப்ஸ்டியூவெண்ட்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கார்பன் இதுதான் மெத்தில், 2 கார்பன் இதுதான் எத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்கைலுக்கு பதிலாக அந்த வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, no worries ரதீஷ். I know this doubt would happen. அதனால தான் நான் இந்த கொஸ்டினே தந்தேன். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த மாலிகுல் ஓகே. ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட
ரைட்? இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்ன அப்படின்னு கண்டுபிடி. ரதீஷ், ஜெனிதா, அஹுஜா, சஞ்சனா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, I'll zoom in a bit. நான் இதை கொஞ்சம் zoom in பண்ணி காமிக்கிறேன். You guys tell me the answer, okay? கண்டுபிடிச்சிட்டியா? Yes, did you guys find the answer? யோசிச்சு சொல்லு. Take your time. It is completely okay. Fine. So yes, நான் இங்க என்ன பண்றேன்? To have the largest chain as my parent chain, நான் வந்துட்டு இதே என்னோட parent chain எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க I have just 2 carbons. Here I have 3 carbons. கரெக்டா? ஸோ அதனால லாங்கஸ்ட் செயின் வில் பி த பேரண்ட் செயின்ங்கிறதுனால இதை வந்துட்டு என்னோட பேரண்ட் செயினா ஐ டுக் இட். ஃபைன். இப்போ இந்த செயின்ல டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கு? யூ ஹாவ் அ டோட்டல் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 8 கார்பன் இருக்கு. If you go with this order, double bondsக்கு உன்னோட நம்பரிங்ல வந்துட்டு you will have 2, 5, 7. இதுவே ஆப்போசிட் எண்டுக்கு நம்பரிங்க்கு போனேன்னா 1 2 3 4 5 6 7 8. ஆப்போசிட்ல நீ நம்பரிங்க்கு போனேன்னா then you will have 1, 3, 6. Right? Obviously 1, 3, 6 is smaller, so நான் அதுக்கே போய்ப்பேன். Right? 1, 3, 6 would be my option. So அதனால என்னோட மாலிகுலுக்கு நான் பேர் வைக்கும்போது since the root word is 8 of எனக்கு மொத்தம் 3 டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ நம்பரிங் என்னென்ன? it is 1, 3, 6 tri-ene. Fine. இப்போ எனக்கு இந்த 5th பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார்பன் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் எத்தில் ஸ்ட்ரக்சர் கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த எத்தில் ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி டைரக்டா டபுள் பாண்ட் கனெக்ட் ஆகல, பட் அந்த ஸ்ட்ரக்சர்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப நான் அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கலாம்? How will I name it? I will name it as ethanol. I will name it as ethanol alkynyl formationல ethanol oct 1, 3, 6 tri-ene. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இப்படிதான் நீ பேர் வைக்கணும். இப்படி பேர் வச்சாதான் உனக்கு கான்செப்ட் வந்துட்டு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் இதே மாதிரி கரெக்டா பேர் வச்சிருக்க? ஒரு குட்டி ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடு பார்ப்போம். Let me see how many of you got the answers right. Yes, எத்தனை பேருக்கு ஆன்சர்ஸ் கரெக்டா வந்திருக்குடா கண்ணா? Quick, let me know your answers in the comment section, my dear. Yes, Ratish. So the thing is, நீங்க first என்ன பண்ணிக்கிறீங்க? parent chain choose பண்ணிக்கிறீங்க. If I go with this chain, நான் இப்ப ரெட்ல மார்க் பண்றேன் இல்லையா? இந்த செயின்ல போனேன்னா எனக்கு டோட்டலா 7 கார்பன் தான் இருக்கும்.
But if I go with this chain now, I'll have a total of 8 carbons. கரெக்டா? அதனால நான் இந்த செயினை பேரண்ட் செயினா சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் பண்ணணுமா? யூ கேன் எய்தர் கோ வித் 1 2 லெஃப்ட் டு ரைட் போய்க்கலாம். போகும்போது 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ இதில் நீ டபுள் பாண்ட்ஸோட நம்பரை மட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் பொசிஷனில், ஃபிஃப்த்து பொசிஷனில், செவன்த்து பொசிஷனில் டபுள் பாண்ட் வரும். இதுவே நான் என்ன பண்ணுறேன், ரைட் டு லெஃப்ட் உன்னோட நம்பரிங்கை கொடுக்குறேன். சரியா? யூ கேன் நம்பர் எய்தர் லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட், பட் டபுள் பாண்ட்ஸ் சப்ஸ்டியூவன்ஸ் இவங்களுக்குலாம் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்தால் போதும். கரெக்டா? ஸோ அதனால 1 2 3 4 5 6 7 and 8 அப்படின்னு நம்பரிங் பண்ணும்போது I get to know that under first position, right, under first position, under third position and under sixth position என்னோட டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அதனால நான் ரெண்டு நம்பரிங் செக் பண்ணி பார்க்குறேன். 136 is smaller than that of 257. கரெக்டா? 1 2 விட கம்மி, 3 5 விட கம்மி, 6 வந்து 7 விட கம்மி. அதனால 136 நான் இந்த ஒயிட் கலர்ல எழுதியிருக்கேன்ல, இந்த ஆர்டருக்கே நான் போய்க்கிறேன். ரைட். நெக்ஸ்ட், இங்க டோட்டலா 8 கார்பன் இருக்கிறதுனால என்னோட ரூட் வேர்ட் இஸ் ஆக்ட். ஓகே, 8 கார்பன்ங்கிறதுனால ரூட் வேர்ட் இஸ் ஆக்ட். தென் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ரைட், அண்ட் சிக்ஸ் பொசிஷன்ல உனக்கு டபுள் பாண்ட்ஸ் வர்றதுனால நான் 1,3,6 த்ரை refers to 3 double bond, ஈன் refers to double bond. 3 டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இங்க ஃபைனலா உனக்கு வந்துட்டு இங்க ஒரு சப்ஸ்டியூவன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டியூவன்ட்ல டோட்டலா 1 2 கார்பன் இருக்கு. ஆல்சோ இது பேரண்ட் செயின் கூட கனெக்ட் ஆகும்போது சிங்கிள் பாண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது. பட் ஆஃப்டர் தட் இட் ஹேஸ் அ டபுள் பாண்ட். இப்படி பேரண்ட் செயின் கூட சிங்கிள் பாண்ட்ல கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் வச்சிருந்துச்சுன்னா, for double bond we use the name alkene. For triple bond we use the name alkynyl. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். ஸோ அதே கீவேர்டை நீ இங்கே யூஸ் பண்ற. இங்க டபுள் பாண்டுங்கிறதுனால alkynyl அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ற. இங்க ஆல்குக்கு பதிலா சின்ஸ் we have 2 carbons here, எத்தனைல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ற. 2 கார்பனோட ரூட் வேர்ட் ஈ. ஸோ எத்தனைல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ற. அண்ட் இந்த எத்தனைல் எந்த பொசிஷன்ல இருக்கு? 5th பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதனால 5 எத்தனைல் ஆக்ட் 1,3,6 த்ரைஈன் அப்படின்னு இந்த மாலிகுலுக்கு பேர் வைக்கிறீங்க. புரிஞ்சிச்சுங்களா? ரதீஷ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். Any doubts? Any doubts? Any doubts, my dear? Clear? Pakka? Okay. இப்போ அடுத்ததா I'm going to give you a complex structure. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் சொன்னா போதும். Okay, so this is my molecule. Fine. Okay, and இதுதான் என்னோட மாலிகுல். சரியா? ஸோ இந்த மாலிகுலோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியா? Shall we guys do so? Fine? Yes. ஸோ இந்த மாலிகுலோட பேர் என்ன அப்படின்னு நீ சொல்லணும். Quickly let me know the answers in the comment section. நான் இங்கே தான் இருப்பேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் அது கரெக்டா தப்பான்னு பார்த்துட்டு we will move on with the next part. So yes my dear, quick சொல்லு பாப்போம். quick.
ஸோ சீக்கிரமா இன்னைக்கு இந்த மாலிகுல்கான பேரு சொல்லு. ஐ நோ திஸ் மாலிகுல் இஸ் a bit tough, இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு. குவிக் மை டியர், சீக்கிரமா இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். Did you guys find? கண்டுபிடிச்சிட்டியா? ஸோ நான் உனக்கு சொல்லித்தரேன். இங்க 2 விதமான சப்ஸ்டியூயன்ட்ஸ் இருக்கு. ஒன்று நம்மளோட ஆல்கைலிடின். I'll show it to you. ஒன்று நம்மளோட ஆல்கைலிடின் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்துட்டு ஆல்கைனைல் ஸ்ட்ரக்சர். 2 சப்ஸ்டியூயன்ட் இருக்கு. சரி, அதை விடு. ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட் செயினை சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கே த பேரண்ட் செயின் இஸ் கோயிங் டு பி திஸ். ஏன்னா அதுதான் பெருசாக இருக்கு. ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு சூஸ் தட். ஃபைன். ஸோ இதுக்கு நீ நம்பரிங் கொடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. ஆர் ஆப்போசிட் எண்டில் நம்பரிங் கொடுத்தேன்னா 1 2 3 4 5 6 7 8 9. நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்பரிங் கொடுக்கும்போது you guys know that for double bonds the number would be, ஒரு நிமிஷம். So left to right numbering கொடுக்கும்போது for double bond the number would be 1, 1, 5, 8. இதுவே right to left கொடுக்குறேன்னா the numbering would be 1, 4, 8. இப்போ 1, 5, 8, 1, 4, 8, 4 would be the right one. அதனால நான் ரைட் டு லெஃப்ட்கே போய்க்கிறேன். இங்க ஒயிட்ல எழுதி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கே போய்க்கிறேன். சரியா? ஸோ இங்க பார்த்தேன்னா டோட்டலா 9 கார்பன் இருக்கு. ஸோ ஐ யூஸ் த ரூட் வேர்ட் நோன். இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன், 4th பொசிஷன், 8th பொசிஷன்ல எனக்கு டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால known 1, 4, 8 triene would be my basic word. அடுத்ததா நான் சப்ஸ்டியூயன்ட்ஸ் சொல்லணும். இங்க எனக்கு வந்துட்டு எத்திலிடின் இருக்கு, இங்க எத்தனைல் இருக்கு. ஸோ நான் பேர் வைக்கும்போது எப்படி இந்த மாலிகுலுக்கு பேர் வைப்பேன்டாக்கண்ணா, ஆப்வியஸ்லி I will name it as 3 ethynyl, right? 7 ethylidin, non 1, 4, 8 triene. புரிஞ்சுச்சா? So same set of structure, same concept which you have to follow. கொஞ்சம் யோசிச்சேனா இந்த மாதிரி அழகா உன்னால பேர் வைக்க முடியும். Is that clear my dear? So இப்போ unsaturated hydrocarbonsக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துருச்சா? Yes or no my dear? Please let me know. Yes or no? Ratish, Janita, Ahuja, Sanjana, Doutrika. I hope you guys are clear. Yes? Okay. So அடுத்ததா நம்ம வந்துட்டு cyclic hydrocarbons தான் பார்க்க போறோம்.
But அதுக்கு போறதுக்கு முன்னாடி I want you guys to have a short little break. Just refresh ஆயிட்டு வா. This is not much of a time. I know just 5 minutes of break தான் தர மாதிரி இருக்கும். So please take your break and be back by 10:50. ஓகே, ஜஸ்ட் ஒரு 5 minutes ஆஃப் டைம். இது ஆக்சுவலாக பிரேக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை எல்லாம் நீ வந்துட்டு ஒரு 5 minutes வந்து ரீகேப்சுவேட் பண்ணிட்டு வா. நீ ரீகேப்சுவேட் பண்ணுறத பார்த்துட்டு இஃப் யூ ஆர் கிளியர் வித் த கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்த பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ டேக் யூர் பிரேக் அண்ட் பி பேக் பை 10:50 without fail.
Okay, my dear. So, shall we start? Shall we start? அடுத்ததான் நம்ம nomenclature of cyclic hydrocarbons பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சைக்ளிக் ஹைட்ரோகார்பனுக்கு நீ எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறத சூப்பரா டக்கரா படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமெம்பர், நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைக்ளிக் ஹைட்ரோகார்பனோட பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் த பேரண்ட் செயின் should have maximum number of multiple bonds or maximum number of carbons or at least maximum number of substituents. ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குற, இருந்தால் அந்த செயினை சூஸ் பண்ணுற, இல்லைன்னா நம்பர் ஆஃப் கார்பனுக்கு போய்க்கிற, இல்லைன்னா ஃபைனலாக நிறைய சப்ஸ்டியூன்ஸ் இருக்கிற செயினை நீ சூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ பொதுவாகவே ஒரு சைக்ளிக் காம்பவுண்டில் சைக்ளிக் பார்ட்டை தான் நீ பேரண்ட் செயினாக எடுப்ப. ஸோ டு நாட் வரி, ரிலாக்ஸாக மாலிகுலை பார்த்ததும் சைக்ளிக் பார்ட் இதுன்னு சொல்லிட்டு அதை பேரண்ட் செயினாக எடுத்துக்கோ. ரைட்? ஸோ ரிமெம்பர், if in case ஒரு molecule one or more than one ring cyclic ring இருக்குன்னு வச்சுக்கோ, not one but more than one cyclic ring இருக்கு. இப்போ இங்க காமிச்சிருக்கிற மாலிகுலை வந்து பார்த்துக்கிட்டேன்னா you have 1 2 ரெண்டு cyclic structures இருக்கு. கரெக்டா? ரைட்? இந்த ரெண்டு cyclic structureயும் ஒரு ஓப்பன் செயின் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ரெண்டோ மூணோ நாலோ ரிங் செயின்ஸ் ஒரு ஓப்பன் செயின் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தென் அந்த ரிங் செயினை நீ சப்ஸ்டியூவன்ட் ஆகவும் அண்ட் அந்த ஓப்பன் செயினை நீ பேரண்ட் செயின் ஆகவும் சூஸ் பண்ணுவ. ஸோ இங்க இந்த propane cyclopropane groups are said to be substituents, whereas this methyl chain is going to be your parent chain. புரிஞ்சுச்சா? ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன் to make sure that you are acquainted with the same. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற, I am going to give you another example. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க யூ ஹாவ் அ சைக்ளோபென்டேன் சைக்ளோப்ரோபேன் கனெக்டட் பை அன் எத்தில் குரூப். கரெக்டா? ஒன்று ரெண்டு ரெண்டு கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எத்தில் குரூப். கரெக்டா? அப்போ இங்க இதுவும் உன்னோட சப்ஸ்டியூவன்ட் தான், இதுவும் சப்ஸ்டியூவன்ட் தான். சென்டர்ல இருக்கிற இவன் மட்டும்தான் உன்னோட பேரண்ட் செயினா இருப்பான். புரிஞ்சுச்சா? whenever you have two or more cyclic components connected with an alicyclic or open chain structure, then அந்த open chain structure நீ parent chain ஆகும், அந்த closed chain வந்துட்டு நீ or cyclic chain வந்துட்டு நீ வந்துட்டு substituent ஆகும் எடுத்துப்ப. சரியா? So please take a note of it, my dear. Please take a note of it. It is very 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 imperative that you keep this in mind. Fine. அதுக்கப்புறமா லோக்கன்ஸை எப்படி அசைன் பண்றது? முன்ன சொன்ன மாதிரியே தான். சின்ஸ் இது ஒரு ஹைட்ரோ கார்பன்ங்கிறதுனால ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதனால உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீ மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு தான் கொடுப்ப, அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் கொடுப்ப. அதுக்கப்புறமா யூ வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஸ்டியூவன்ட்ஸ் அண்ட் ஃபைனலி வித் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட்ஸ். சரியா? ஓகே. ஸோ இங்க நீ வந்துட்டு சைக்ளிக் பார்ட்டையும் ஆர் சைக்ளோ அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸையும் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். கீப் தட் இன் மைண்ட். சரி, இப்போ இந்த மாலிகுலை பாரு. இந்த மாலிகுலுக்கு நீ நம்பர் பண்ற. எப்படி நீ இந்த மாலிகுலுக்கு நம்பரிங் பண்ணியிருக்கிற? Could you guys please tell me how you numbered it after all? First of all, நீ ஏதாவது ஒரு சப்ஸ்டியூவன்ட்லேருந்தே ஆரம்பிக்க. சரியா? சப்ஸ்டியூவன்ட்ஸ் இருக்கிறது நம்பர் 1 எடுத்துக்கிற. ரைட்? 1 2 3 4 5 6 இப்படி போடும்போது உன்னோட சப்ஸ்டியூவன்ட்ஸ்க்கு 1 2 4 அப்படின்னு கிடைக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டினா பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால யூ கோ வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட். இதுவே வந்துட்டு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா சைக்ளிக் காம்பவுண்டில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற இடத்த நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா சப்ஸ்டியூவன்ட்டுக்கு இஃப் நாட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தென் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு சப்ஸ்டியூவன்ட்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எப்போவுமே ஹைட்ரோ கார்பன்னாவே மல்டிபிள் பாண்டுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் வரணும். அவங்களுக்கு அப்புறமா தான் யூ வில் கோ வித் சப்ஸ்டியூவன்ட் ஆர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட். இது கிளியரா?
இதில் ஏதாச்சும் டவுட் இருக்காக்கன்னா டவுட் இருக்கா? ப்ளீஸ் லெட் மீ நோ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எஸ் எஸ் எஸ், டவுட் இருக்கா டவுட் இருக்கா டவுட் இருக்கா மை டியர்? நோ டவுட்ஸ் ரைட்? டவுட் இல்லைன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ வித் தட் we will move with nomenclature of organic compounds with functional groups. சரியா? இப்போ ஒரு ஆர்கானிக் குரூப்புக்கு ஒரு நிமிஷம், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை எப்படி பேர் வைக்கணுங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸில் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அவன் உன்னோட மாலிகுலில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூவெண்ட்டை மென்ஷன் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். செகண்டரி சஃபிக்ஸ்னால் உன்னோட மாலிகுலோட ஃபங்க்ஷனல் குரூப்பை அட்ரஸ் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னால் சப்ஸ்டியூவெண்ட்டை பற்றி பேசுது, செகண்டரி சஃபிக்ஸ்னால் ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பேசுது. இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்சோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நீ எப்படியெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவ, அது ஒரு ப்ரிஃபிக்ஸாக வந்தால் அதுக்கு என்ன பேர், சஃபிக்ஸாக வந்தால் என்ன பேர் அப்படிங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஜியோசிலேயே இதுக்கு உனக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு அந்த மெட்டீரியல் வச்சு சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு என்ன பேர், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்ன பேர், என்ன லைக் என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் என்ன ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணுங்கிற மாதிரியும் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ ஐ பிலீவ் தட் யூ கைஸ் ரிமெம்பர் இட். அப்படி ஞாபகம் இல்லைன்னா ஃபஸ்ட் பார்ட்டை பாரு, அங்கே நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸை கவர் பண்ணிக்கோ. புரிஞ்சுச்சா? கேன் வி கைஸ் டூ தட்? கேன் வி கைஸ் டூ தட்? அதை பண்ணிடலாமா? எஸ், ஓகே. ஸோ நவ் வி வில் டாக் அபவுட் ஈத்தர்ஸ். சரியா? ஸோ ஈத்தர்ஸோட ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது ROR'. இதுக்கண்ணா ஆறுனா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரியா? உன்னோட ஹைட்ரோகார்பன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேனா, ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேன் குரூப்பில் ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேனா ஆல்கைல் குரூப், ரைட்? ஆல்கீன் குரூப்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேனா அதை ஆல்கெனைல் குரூப் அப்படின்னும், ஆல்கைன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா அதை ஆல்கைனைல். நான் ரொம்ப மோசமாக எழுதுறேனோ? ஜஸ்ட் கிவ் மீ 1 minute கண்ணா, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே, நீட்டாக எழுதி காமிக்கிறேன். ஆல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கைல் குரூப் அப்படின்னும், ஆல்கீன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கனைல் அப்படின்னும், ஆல்கைன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கைனைல் அப்படின்னும் நீ பேர் வைப்ப. கரெக்டா? எஸ், இஸ் இட் ஸோ? இஸ் இட் ஸோ? ஆல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கைல், ஆல்கீன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கைனைல், அண்ட் ஆல்கைன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணேன்னா ஆல்கைனைல் அப்படின்னு நீ பேர் வைப்ப. கரெக்டா? எஸ். ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆல்கைல் ஸ்ட்ரக்சரை தான் நீ ஆர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு மென்ஷன் பண்ணுவ. சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் CH3, C2H5, C3H7, C4H9. இது எல்லாத்தையுமே you represent with a single keyword on general which is none other than R. புரிஞ்சுச்சா? உனக்கு இது கிளியராக இருக்கா கண்ணா? யமுனா நகர் என்ன டவுட்ரா கண்ணா? நிதிஷ், வாட் எவர் டவுட் யூ ஹாவ் ப்ளீஸ் ஆஸ்க், ப்ளீஸ் ஆஸ்க். நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். Yes, my dear, if you have any doubts, please let me know so that we will clarify it and then we will move on with the next part. Alright, meanwhile, பாக்கி எல்லாரும் கவனிங்க. நம்ம ஈத்தரோட ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.
டே கண்ணா, ஈத்தரில் உன்னோட ஜென்ரலைஸ் ஃபார்முலாங்கிறது ROR டேஷ், கரெக்டா? அப்போது ஈத்தரோட பேரை நீ எப்படி வைப்ப? ஈத்தருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஈத்தரில் எப்படி மாலிகுலர் ROR டேஷ் இருக்கோ அதே மாதிரி ஈத்தரோட பேர்லையும் ஆல்க் ஆக்சி ஆல்கேன் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஓகேவா? ஆல்காக்சி ஆல்கேன் அப்படிங்கிற பேர் இருக்கு. இங்க ஆல்க் அப்படிங்கிறது உன்னோட ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற 2 ஆல்கைல் குரூப்ல ஸ்மால் கார்பன் குரூப்பையும், ஆல்கேன் அப்படிங்கிறது லார்ஜ் கார்பன் குரூப்பையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆல்க் அப்படிங்கிறது ஸ்மால் கார்பன் குரூப்பையும், அல்கேன் அப்படிங்கிறது லார்ஜ் கார்பன் குரூப்பையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்? கார்பாக்சிலிக் ஆசிடை பத்தி படிக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈத்தர். இங்க பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் ROR டேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஓகே, ஸோ அதனால இதை மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு பேர் வச்சிடுறேன். ஆல்காக்சி ஆல்கேன் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு, ஒரு மெத்தில் குரூப்பும் ஒரு எத்தில் குரூப்பும் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மால் கார்பன் குரூப்பை ஆல்காக்சினும் பிக் கார்பன் குரூப்பை ஆல்கேன் அப்படின்னும் எழுத சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஸ்மால் கார்பன் குரூப் மெத்தில் தான், அதனால மீத்தாக்சி. பிக் கார்பன் குரூப் எத்தில், அதனால ஈத்தேன். மீத்தாக்சி ஈத்தேன் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ நிதிஷ்குமார் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. மேம், நான் பிசிபி ஸ்டூடெண்ட், எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வராது, நான் 1 இயர் ரிப்பீட் பண்ண ஜிஎம்சி வாங்க முடியுமா? ப்ளீஸ் ரிப்ளை. அதனால் பேரண்ட்ஸ் பிபிஎஸ்சி அண்ட் ஓகே பிபிஎஸ்சி போன்னு சொல்கிறாங்க மேம், நீங்கள் சொல்லுங்கள். டே கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஆர் நீ வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா I'll tell you one common thing which happened this year. சரியா? லாஸ்ட் இயர் என்னோட ஆஃப்லைனில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. உங்களை மாதிரியே தான். ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் பியூர் சயின்ஸ் பேக்ரவுண்ட். சரியா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷீ ஆல்வேஸ் யூஸ் டு கம் டு மீ. இந்த மாதிரி மேம், எனக்கு வந்து மார்க் வர மாட்டேங்குது மேம், எனக்கு எல்லாம் ஓகே மேம், தியரிலாம் நான் சூப்பராக பண்ணிட்டேன், ஃபார்முலாலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் கேல்குலேஷனில் மட்டும் என்னால் மார்க்கே வாங்க முடியலை, எனக்கு கேல்குலேஷனே பண்ண முடியலை மேம், எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இட் வாஸ் இன் த ஸ்டார்ட் ஆஃப் த இயர். சரியா? நீங்கள் எப்படி இந்த பொசிஷனில் இப்போ இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு மே ஜூன் அந்த ஒரு டைமில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் அவங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு. அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்க என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, சின்ஸ் ஷீ இஸ் ஃப்ரம் பியூர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அவங்கள்ட்ட டெய்லி நீ என்ன கான்செப்ட் படிக்கிறியோ, சரியா, வாட் எவர் கான்செப்ட் யூ ஸ்டடி, எப்போவுமே நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சு தானே ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கு போவோம். ஸோ அதனால் எந்த கான்செப்ட் படித்தாலும் சரி, பி இட் ஃபிசிக்ஸ் பி இட் கெமிஸ்ட்ரி, பிகாஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் உனக்கு ப்ராப்ளம் வரும், டெய்லி அட்லீஸ்ட் அ மினிமல் ஆஃப் 40 கொஷின்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? 40 கொஷின் இன் த சென்ஸ் 40 ப்ராப்ளம் கொஷின்ஸையாவது நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்ட் வித் 20 அட்லீஸ்ட். சரியா? ஃபஸ்ட்டு நாள் அட்லீஸ்ட் 20 ப்ராப்ளம்ஸாவது நான் போடணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணு. 1 மணி நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீ போட்டுப்பாரு. ரைட்? ஃபஸ்ட் டே 20 சம்ஸை போட்டேன்னா செகண்ட் டே நீ 25 சம்ஸ் போடு, தேர்ட் டே 30 சம்ஸை போடு, ஃபோர்த் டே 35 சம்ஸை போடு. இது கொஞ்சமாக நீ 5 இன்க்ரீஸ் பண்ணி ஒன்ஸ் 40 ரீச் பண்ணதுக்கப்புறம் டெய்லி 40 ப்ராப்ளம்ஸ் நீ கண்டிப்பாக போடணும். இப்போ அடுத்ததான் உனக்கு என்ன டவுட் வரும் தெரியுமா? மேம், டெய்லி 40 கொஷின்ஸ் தான், இவ்வளோ கொஷினுக்கு நான் எங்கே போகிறது? உனக்கு நெட்டில் எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குக்கண்ணா. நீ நீட் ப்ரெப் அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணலாம், வேதாந்துவோட வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம், ஆர் இன்னும் எட்யூரேவ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸை எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது பத்தலையா, கோ டு அ ஷாப் அண்ட் பை ப்ராக்டிஸ் கொஷின் புக்லெட்ஸ். சரியா? ஒரு சில, நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை, பட் ஒரு சில பப்ளிகேஷன்லாம் உனக்கு 10,000 20,000
15,000 30,000 கொஷின்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பண்டில் மாதிரி தருவான். ஸோ அந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய புக்லேருந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை மேம் நான் ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும்னா பாலாஜி பப்ளிகேஷனோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் புக்ஸ் இருக்குது. கான்செப்ட் புக் வாங்காத, ப்ராப்ளம்க்குன்னு தனியாக ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வச்சு கூட நீ வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டெய்லி 40 ப்ராப்ளம்ஸ் டெய்லி மெனக்கெட்ட போடு. ஒரு மாதத்தில் யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் டைம் ஒரு 10 சம் 20 சம்மை போட நீ 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்னா நீ ஒரு மாதத்துக்கு அப்புறம் பாரு, அந்த டைம் அப்படியே ½ hour ரெடியூஸ் ஆகிருக்கும். யூ வில் ஜஸ்ட் நீட் ½ an hour டு கம்ப்ளீட் நியர்லி 20 கொஷின்ஸ். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு கொஷினை 30-40 செகண்ட்ஸில் நீ போட்டுருவேன். மேம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிக்காத. பிகாஸ் நான் சொன்ன அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இஸ் நவ் ஷி ஹஸ் காட் அ வெரி குட் மார்க் எஸ்பெஷலி இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதற்கான காரணம் அவங்க போட்ட எஃபர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண, கண்டிப்பாக உன்னாலையும் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா நிதிஷ்குமார்? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எப்படி நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் திங் நீ ஃபார்முலாவை நல்லா படித்து வைக்கணும். ரெண்டாவது டெய்லி ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து, சரியா? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் கிர்ச்சாஃப்ஸ்லாம் படிக்கிறியா, கிர்ச்சாஃப்ஸ்லேருந்து அன்றைக்கி ஒரு 40 கொஷினை போடு. சொல்யூஷன்ஸில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் படிக்கிறியா, அதுலேருந்து ஒரு 40 கொஷினை போடு. உனக்கு மெட்டீரியலே இல்லைன்னு நினைக்கிறியா, என்ன ரீச் அவுட் பண்ணு. யூ கைஸ் நோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் டெலிகிராம் ஐடி ரைட்? NEET_Premila_Chemistry அப்படிங்கிற ஐடி தெரியும் இல்லையா? என்ன ரீச் அவுட் பண்ணு, நான் உனக்கு தேவையான மெட்டீரியல் தரேன். பட் ஓவரால் யூ ஹாவ் டு டூ அட்லீஸ்ட் 40 கொஷின்ஸ் பர் டே. ஓகே, அதை பண்ணேன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். டூ ட்ரை இட் அவுட். ஓகே, எஸ் நிதிஷ்குமார் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க கண்ணா. லைக் ஷீ ஆக்சுவலி ஹேட் அ ட்ராப் இன் பிட்வீன் ஃப்ரம் த இன்ஸ்டியூட், பட் ஸ்டில் ஷீ வாஸ் ப்ராக்டிஸிங் இட் எவ்ரி சிங்கிள் டே. அவங்க எனக்கு அடிக்கடி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. மேம் எனக்கு இந்த கொஷின் டவுட்டாக இருக்குது, அந்த கொஷின் டவுட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி காமிங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. வித் மச் பர்சீவியரன்ஸ் ஷீ ஹஸ் காட் வெரி குட் ஸ்கோர். ஐ திங்க் மோர் தேன் 560 ஆர் சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ், அவங்களால முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே, எஸ், ஓகே மை டியர். ஸோ எஸ், நம்ம ஈத்தர்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு பேர் வைக்க போகிறோம். டேக்கண்ணா ஆல்வேஸ் ரிமெம்பர், கார்பாக்சிலிக் ஆசிட்னா உனக்கு COOH குரூப் வந்துட்டு அங்கே இருக்கும். கரெக்டாக? இந்த COOH குரூப்பில் ஒரு ஆக்சிஜன் கார்பன் கூட டபுள் பாண்டாகவும் இன்னொரு ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டடாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இன்னொரு பாண்ட், கார்பனோட ஃபைனல் 4th பாண்ட் ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இந்த COOH நீ எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அப்போது அந்த மாலிகுலர் நீ COOH வந்துச்சுனாவே இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ கண்ணை மூடிட்டு யூ ஆர் கோயிங் டு யூஸ் அ சஃபிக்ஸ் OIC ஆசிட் அப்படிங்கிற சஃபிக்ஸை நீ யூஸ் பண்ண போகிற. சரியா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த COOH கூட ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது இங்கே நிறையா பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். இதை பார்த்துட்டு ஒரு மெத்தில் குரூப் தானே ஆட் ஆயிருக்கு, அதனால இது மெத்தனாயிக் ஆசிட்னு நினச்சிருவாங்க. அது தப்பு. நீ எப்போவுமே இந்த மாதிரி கார்பன் பேஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பை எடுத்துக்கும்போ அந்த கார்பனையும் உன்னோட பேரண்ட் செயினில் நீ இன்க்ளூட் பண்ணும். அப்படி இன்க்ளூட் பண்ணேன்னா இங்கே டோட்டலாக 1 2 கார்பன் இருக்குது, அதனால திஸ் இஸ் எத்தனாயிக் ஆசிட். சிமிலர்லி இந்த மாலிகுலை பாரு, 1 2 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதோட ரூட் வேர்ட் ப்ரோப். 3 கார்பனுக்கு இடையுமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. 3 கார்பனுக்கு இடையுமே சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா நீ யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் என்ன? பிரைமரி சஃபிக்ஸ் AN அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிடோட சஃபிக்ஸ் என்ன? OIC ஆசிட். தட் இஸ் வை யூ கோ வித் த நேம் ப்ரோபெனாயிக் ஆசிட். புரிஞ்சிச்சிங்களா? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே, ஸோ அடுத்ததா இதே மாதிரி
இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் சல்ஃபோனிக் ஆசிட். சல்ஃபோனிக் ஆசிட்னா உனக்கு SO3H குரூப் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அண்ட் சல்ஃபோனிக் ஆசிட்க்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸும் ரொம்ப ஈஸி. இட் இஸ் சல்ஃபோனிக் ஆசிட். அவனோட சஃபிக்ஸே சல்ஃபோனிக் ஆசிட் தான். சரியா? ஸோ இப்போ ஒரு மாலிகுலுக்கு நீ பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் த மாலிகுல் இஸ் CH3SO3H. இப்போ இங்க உனக்கு ஒரு கார்பன் தான் இருக்கு. அதனால இந்த மாலிகுலோட பேரு மீத்தேன் ஆர் மெத்தில் சல்ஃபோனிக் ஆசிட். மீத்தேனும் சொல்லலாம், மெத்திலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. சிமிலர்லி இதுவே நீ வந்துட்டு CH3 CH2 CH2 SO3H அப்படிங்கிற ஒரு மாலிகுலை எடுத்துக்கிட்டேன்னா இங்கே டோட்டலாக 1 2 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்துச்சுன்னா யூ யூஸ் த வேர்ட் ப்ரோ. 3 கார்பனுக்கும் உள்ள வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் சிங்கிள் பாண்ட். அதனால ANE ப்ரோபேன் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு பேர் வைப்பேன். சல்ஃபோனிக் ஆசிட் ரெசம்பிள்ஸ் SO3H. புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ ஓவராலாக ஈத்தர், கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட் பார்த்துருக்கோம். ஈத்தரோட ஜென்ரலைஸ் ஃபார்முலா என்னடா கண்ணா? ஈத்தரோட ஜென்ரலைஸ் ஃபார்முலா ROR'. ஈத்தருக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய நேம் என்ன? ஆல்க் ஆக்சி ஆல்கேன். இங்கே ஆல்க் அப்படிங்கிறது ஸ்மால் கார்பன் குரூப்பையும் ஆல்கேன் அப்படிங்கிறது பிக் கார்பன் குரூப்பையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதா நீ என்ன படிச்ச? ஃபர்ஸ்ட் இதை படிச்சியா? ரெண்டாவதா நீ என்ன படிச்ச? ரெண்டாவதா கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு பேர் வச்சு படிச்ச. கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன அட்டாச்மெண்ட் அங்கே இருக்கும்? COOH அங்கே அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு எப்படி பேர் வைப்ப? உன்னோட ஆல்கைல் குரூப் என்னன்னு பார்த்துட்டு அது கூட ஓயிக் ஆசிட் அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் எத்தனாயிக் ஆசிட், மெத்தனாயிக் ஆசிட், ப்ரோபனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட் இப்படின்னு பேர் வைப்போம். மூணாவதா நம்ம என்ன பார்த்தோம்? மூணாவதா சல்ஃபோனிக் ஆசிடை பார்த்தோம். அங்கே சல்ஃபோனிக் ஆசிடில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? SO3H ஆட் பண்ணுவோம், அப்படிங்கிற சப்ஸ்டியூவன்ட் ஆட் பண்ணுவோம். அண்ட் சல்ஃபோனிக் ஆசிட்கான பேர் என்ன? அதே தான். நீ என்ன ஆல்கைல் குரூப் இருக்குன்னு பார்க்குற, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் அப்படின்னு போட்டுட்டு அது கூட சல்ஃபோனிக் ஆசிட் அப்படிங்கிற சஃபிக்ஸை வந்து போட போகிறோம். புரிஞ்சிச்சா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? இதைத்தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீ கிளியராக இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஸோ டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். எஸ், கிளியராக இருக்கியா? டவுட் எதுவும் இல்லைல்ல? Shall we move on with the next part, my dear? Yes? Okay. So அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆசிட் அன்ஹைட்ரைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிட் அன்ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும், அதுக்கப்புறமா C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O, திருப்பி ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய மாலிகுலை தான் நீ ஆசிட் அன்ஹைட்ரைட்னு சொல்லுவேன். ஆசிட் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் COO குரூப் இருக்கு. அன்ஹைட்ரைட் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் CO குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அன்ஹைட்ரைட் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் நீ அங்கேருந்து வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுற. ஓகேவா? ஸோ 2 COH ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனையும் இங்கேருந்து ஒரு OHஐயும் ரிமூவ் பண்ணுற. இப்படி வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனால அங்கே ஈரப்பதமே இல்லை. இட் இஸ் பிகமிங் அன்ஹைட்ரஸ். அதனால தான் திஸ் மாலிகுல் இஸ் கால்ட் ஆஸ் ஆசிட் அன்ஹைட்ரைட். புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ ஆசிட் அன்ஹைட்ரைட்க்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் என்ன? த சஃபிக்ஸ் யூஸ்ட் ஹியர் இஸ் ஓயிக் அன்ஹைட்ரைட். ஓகே, ஸோ ஓயிக்கு முன்னாடி alkanoic அப்படிங்கிற வேர்டை கூட ஆட் பண்ணிக்கோ. The name which is used here is alkanoic anhydride. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா
டோட்டலா மொத்தமா எத்தனை கார்பன் இருக்குங்கிறத பார்க்க போறோம். சரியா? other than CO group மொத்தமா எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல 1 2 கார்பன் இருக்கு. எஸ் எஸ், அதனால இந்த மாலிகுலை எத்தனாயிக் அன்ஹைட்ரைடுன்னு கூப்பிடுறேன். whereas sorry, this is not ethanoic rakana, this is wrong I'm so sorry. இந்த மாலிகுலை வச்சு நான் சொல்லித்தரேன், கிளியரா புரிஞ்சுக்கோ. ஸோ நீ என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஜனை ரெஃபரன்ஸ் பாயிண்டா எடுத்துக்கிற. இந்த ஆக்சிஜனுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு, பின்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்குற. பார்த்துட்டு அதை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத போகிறேன். ஸோ இப்போது எத்தில் குரூப்பும் ப்ரொபைல் குரூப்பும் இருக்குது. அப்போது எத்திலுக்கு அப்புறம் தான் ப்ரொபைல் வரணும், ரைட்? ஸோ அதனால எத்தனாயிக், ப்ரொபனாயிக் ஆன்ஹைட்ரைட் அப்படிங்கிற பேரை வைக்க போகிறோம். சரியா? எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகிச்சுக்கோ, இஃப் இன் கேஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருக்குன்னா then you should also count the carbon along with the molecule. புரிஞ்சிச்சுங்களா? அந்த மாலிகுல் கூட கார்பனோட கவுண்டை கண்டிப்பாக நீ எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். புரிஞ்சிச்சா? எஸ். அடுத்ததாக நம்ம எஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்டரோட ஸ்ட்ரக்சர் என்ன? இட் இஸ் RCOOR'. ஓகே, RCOOR'. இப்போ எஸ்டரோட பேர் எப்படி வைப்பேன்னா ரொம்ப ஈஸி. O8 அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிப்பேன். சரியா? யூ ஜஸ்ட் ஆட் த வேர்ட் O8 into it. இப்போ இந்த மாலிகுலை நல்லா கவனிச்சு பாரு. இங்க இந்த சைடு ஒரு எத்தில் குரூப்பும் இங்க ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்கு. அப்போ ஆல்பபெட்டிக்கலி இதை எப்படி பேர் வைப்பேன்? யூ கால் இட் ஆஸ் எத்தில் மெத்தனோவேட். ஃபர்ஸ்ட் இங்க யார் இருக்கா அவன் பேரு, தென் கார்பன் கூட ஃபங்க்ஷனல் குரூப்போட கார்பன் கூட யார் கனெக்ட் ஆயிருக்கா அதை எத்தனோவேட் அப்படின்னு எழுதுவேன். சிமிலர்லி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பாரு. இந்த ஸ்ட்ரக்சரில் உன்னோட மெத்தில் குரூப் இங்கே தனியாக இருக்கு, வேறஸ் உன்னோட ஃபங்க்ஷனல் குரூப்போட இருக்கக்கூடிய கார்பன் இன்னொரு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாலிகுலை எப்படி கூப்பிடுவேன்? தனியாக இருக்கிறவனை ஆல்கைல் அப்படின்னும் ஃபங்க்ஷனல் குரூப் கூட சேர்ந்து இருக்கிறவனை ஆல்கனோவேட் அப்படின்னு பேர் வைக்கணும். ஸோ அதனால இவனோட பேர் மெத்தில் எத்தனோவேட். புரிஞ்சிச்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சாடா கண்ணா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட். டவுட் இருந்துச்சுன்னா கேளு, we will clarify and then we will move on with the next one. Is that clear my dear? Yes, clear-ஆ? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. Yes, clear so far. Okay my dear. அடுத்ததா நீ என்ன பண்ண போற? ஆசிட் ஹாலைட்ஸை பத்தி படிக்க போற. ஆசிட் ஹாலைட்ஸோட ஸ்ட்ரக்சர் once again RCOX. ஓகே, ஒரு OH குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஹாலைடை ஆட் பண்ற. எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் OH ரிமூவ் பண்ணிட்டு ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலைடை ஆட் பண்ண போற. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய மாலிகுலோட பேரை நீ ஆல்கனாயில் ஹாலைட் அப்படின்னு பேர் வைக்க போற. ஓகே, யூ கால் இட் ஆஸ் ஆல்கனாயில் ஹாலைட். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகுலை பாரு, ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு கார்பன் இருக்குது, அதை தந்துட்டு ஒரு கார்பன் இருக்குது. அப்போ இதை எத்தனாயில் குளோரைட் அப்படின்னு கூப்பிடுவேன். சிமிலர்லி இந்த மாலிகுலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கார்பன் தான் இருக்குது, அப்போ இதை மெத்தனாயில் குளோரைட் அப்படின்னு பேர் வைப்பேன். சரியா? ஸோ எத்தனாயில் குளோரைட், மெத்தனாயில் குளோரைட், ப்ரோப்பனாயில் குளோரைட், ப்ரோப்பனாயில் புரோமைட், இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சுன்னா அது வந்துட்டு ஆசிட் ஹாலைட். ஆசிட் ஹாலைடில் பெருசாக உனக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பேசிக் கான்செப்டை மட்டும் நீ பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் நீ அமைட்ஸை பற்றி பார்க்க போகிற. அமைட்ஸ் 3 வகைப்படும். ப்ரைமரி அமைட்ஸ், செகண்டரி அமைட்ஸ், டெர்ஷரி அமைட்ஸ். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு CO குரூப் கூட அமைன் குரூப் வந்துச்சுன்னா, NH2 வந்துச்சுன்னா அதைத்தான் அமைட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே உன்னோட ஃபங்க்ஷன் குரூப்பில் ஒரு ஆல்கைல் குரூப் கூட டைரெக்டாக NH2 குரூப் வந்துச்சுன்னா அதை அமைன் NE அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போ அமைட்ஸோட சஃபிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் அமைட், ரைட்?
அது பிரைமரி அமைடா, செகண்டரி அமைடா, டெர்ஷரி அமைடா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மாலிகுலோட பேரை மாறும். இப்போ பிரைமரி அமைடு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. உனக்கு இங்கே எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்த்துட்டு அது கூட நீ வந்து அமைடு அப்படிங்கிற பேரை ஆட் பண்ணிக்கோ. Here you have one carbon. It is single bonded with hydrogen. Obviously வேற யாரும் இல்லை, அப்போ சிங்கிள் பாண்டா, அதனால இந்த மாலிகுல் மெத்தன் அமைடு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தேன்னா இந்த 2 கார்பனுக்கும் இடையே சிங்கிள் பாண்ட். யூ ஹாவ் 2 கார்பன் இன் டோட்டல். 2 கார்பன்னா ஈத், சிங்கிள் பாண்ட்னா ஏன், அண்ட் இது அமைட் குரூப்புங்கிறதுனால எத்தன் அமைடு அப்படின்னு பேர் வச்சிடறோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த அமைட்ஸில் இதுவே செகண்டரி ஆர் டெர்ஷரி அமைட்ஸ் வந்துச்சுன்னா, ரைட், இந்த மாதிரி NH2 வர்றதுக்கு பதிலாக NH ஆர் வெறும் N மட்டும் வந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் கவர்ட் வித் ஆல்கைல் குரூப்ஸ், தென் அவங்களோட பேரை யூ ரைட் இட் ஆஸ் எத்தில் மெத்தன் அமைட், எத்தில் ப்ரோப்பன் அமைட், டைமெத்தில் எத்தன் அமைட். உன்னோட ஃபங்க்ஷன் குரூப்போட கார்பன் கூட யார் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள ஆல்கன் அமைட் அப்படின்னும், அது இல்லாமல் வேற யார் இருக்காங்களோ அவங்கள எத்தில் மெத்தில் ப்ரோப்பைல் அப்படின்னும் நீ பேர் வைப்ப. சரியா? ரைட். ஸோ இங்கே பார்த்தேன்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு விச் இஸ் கனெக்டட் டு எத்தன் அமைட் குரூப், அதனால இதை மெத்தில் எத்தன் அமைட்னு சொல்கிறேன். சிமிலர்லி இந்த மாலிகுலர் பார்த்தேன்னா இங்கே 2 கார்பன் இருக்கு விச் இஸ் ஈத், ரைட். இங்கே 2 கார்பனில் ஒன்று ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து இருந்திருக்கு, அதனால எத்தன் அமைட். அதர் தேன் தட் 2 மெத்தில் குரூப் இருக்கு, அதனால யூ கால் இட் ஆஸ் டைமெத்தில் எத்தன் அமைட். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? Are you guys clear with the concept, my dear? Are you guys clear with the concept? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ, டவுட் இருந்தா கேட்டுக்கோ, டவுட் இருந்தா கேட்டுக்கோ. Clear so far? Yes. ஸோ ஃபைனலாக சைனைட் குரூப் அண்ட் ஐசோசைனைட் குரூப் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சைனைட் குரூப்னா யூ ஹாவ் C∏ N, ரைட், அண்ட் அதுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் இட் வில் பி நைட்ரைட், ரைட். whereas ஐசோசைனைட் குரூப்னா அதே C, one minute, உனக்கு C∏ Nக்கு பதிலாக N∏ C இருக்கும். அந்த பாண்டில் கூட 2 கோவேலண்ட்னா ஒரு பேண்ட் கோஆர்டினேட்டாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஐசோசைனைட் வரும்போது நீ யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் ஐசோநைட்ரைட். இந்த மாலிகுலுக்கு பெருசாக உனக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்கே டோட்டலாக 2 கார்பன் இருக்கா, அப்போ யூ கால் இட் ஆஸ் ஈத்தேன் ஐசோநைட்ரைட். இதுவே சைனோ குரூப்பாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ஈத்தேன் நைட்ரைட். புரிஞ்சிச்சா? சிமிலர்லி இந்த மாலிகுலர், ரைட், இந்த மாலிகுலர் டோட்டலாக 1 2 3 கார்பன் இருக்குது, அதனால ப்ரோபேன், இந்த ப்ரோபேன் 2 ஐசோநைட்ரைட் அப்படின்னு பேர் வச்சுருவேன். புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் வெரி 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 ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சைனைட் இஸ் அண்ட் வாட் ஐசோசைனைட் இஸ். உன்னோட கார்பன் கூட ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது நைட்ரைட், நைட்ரஜன் கூட ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஐசோநைட்ரைட். இந்த டிஃப்ரென்ஸை நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது தெரிஞ்சாவே உன்னால் ஈஸியாக மாலிகுலோட பேரை சொல்லிட முடியும். கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? எஸ். அடுத்ததா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸோட சஃபிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஆல்டிஹைடோட சஃபிக்ஸ் இஸ் EL, கீட்டோனோட சஃபிக்ஸ் இஸ் ONE. சரியா? ஸோ ஆல்டிஹைடுக்கு பேர் வைக்கிறேன்னா டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குன்னு நீ பார்க்கணும். இந்த மாலிகுலர் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அதனால இட் இஸ் மெத்தனால். இந்த மாலிகுலர் 2 கார்பன் இருக்குது, அதனால இட் இஸ் எத்தனால். சிமிலர்லி கீட்டோனில் நீ ONE அப்படிங்கிற சஃபிக்ஸை யூஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 4 5 கார்பன் இருக்குது, ஸோ பென்ட். 5 கார்பனுக்கு இடையும் சிங்கிள் பாண்டாக இருக்குது, ஸோ AN. இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் 3வது கார்பனாக இருக்குது, அதனால 3ONE, பென்டன் 3ONE அப்படிங்கிற பேர் வைப்பேன். சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 1 2 3 4 கார்பன்ஸ். 4th கார்பன்ஸில் செகண்ட் பொசிஷனில் கீட்டோ குரூப் இருக்குது, பாக்கி எல்லாம் சிங்கிள் பாண்டடாக இருக்குது, அதனால 4 கார்பனை மென்ஷன் பண்ண பியூட், சிங்கிள் பாண்ட்ஸை மென்ஷன் பண்ண AN, செகண்ட் பொசிஷனில் CO குரூப் இருக்கிறதுனால 2ONE அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுவேன். இஸ் தட் கிளியர் மை டியர்? இந்த கான்செப்ட்ஸில் உனக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன்.
டவுட் இருந்துச்சுன்னா you can ask and clarify it then and there. Is that clear, my dear? Is that clear? Is that clear? Okay. So finally alcohols and thiols பத்தி பார்க்க போறோம். alcoholsனா அங்க OH group இருக்கும், thiolsனா SH group இருக்கும். alcoholோட suffix OL, thiolோட suffix thiol. Okay. Also உனக்கு alcoholோட பேர் எப்படி வைக்கணும்னு தெரியும் இல்லையா? Count the total number of carbon. Here it is 4. 4 கார்பன் கிடைமே single bond, so AN. ரெண்டாவது பொசிஷன்ல OH, so OH. Similarly இந்த மாலிகுல 1 2 2 கார்பன் இருக்கு, so eth single bonded AN, OH, so ON. Similarly thiolக்கு பேர் வைக்கணும்னா 1 2 3 4 4 கார்பன் இருக்கு, so but 4 கார்பனே single bonded இருக்கு, so AN. செகண்ட் பொசிஷன்ல thiol group இருக்கு, so 2 thiol அப்படினு பேர் வைப்பேன். புரிஞ்சுச்சா? ஆல்கஹால் தியோல்ஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் அ பிக் கான்செப்ட் மை டியர். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஈஸியாக டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். சரியா? ஃபைனலாக வி ஆர் ஹியர் வித் அமைன்ஸ். நீ அமைட்ஸில் பண்ண அதே கான்செப்ட் தான். எப்படி அமைட்ஸில் ப்ரைமரி அமைட்ஸை எத்தனை அமைட்ஸ், ப்ரொப்பனமைட், பியூட்டனமைட் அப்படின்லாம் கூப்பிட்டையோ அதே மாதிரி உன்னோட அமைன்ஸையும் எத்தனமைட், ப்ரொப்பனமைட், பியூட்டனமைட் அப்படின்னு கூப்பிடலாம். இதுவே செகண்டரி ஆர் டெர்ஷரி ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா all you have to do is you have to call the smallest carbon as alkyl, big carbon as alkane amine. Okay, smallest carbon as alkyl, big carbon as alkane amine. So ma'am, அப்படின்னா இங்க எனக்கு மெத்தில் குரூப்பும் எத்தில் குரூப்பும் இருக்கு, ப்ரொபைல் குரூப்பும் இருக்கு. அப்போ நான் இதுக்கு எப்படி பேர் வைக்கிறது? ரொம்ப ஈஸி. உன்னோட மெத்தில் அண்ட் எத்தில் குரூப்ஸ் will become alkyl groups, right? Whereas propyl group will become propanamine. So உன்னோட பேரு alphabetical orderல எழுதணும்னா ethyl, methyl, propan, amine, ethyl, methyl, propan, amine அப்படின்னு பேர் வச்சா போதும். இங்கே என்னங்கிறது டைரக்டா லீனியரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு தான். தேவைதான் என் போட்டுக்கோ, இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ எஸ் மை டியர், இதோட we are actually completing our nomenclature of functional group. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு, which is IUPAC nomenclature of cyclic compounds containing functional groups, right? And functional group இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி I would like to tell you guys one thing. டேக்கண்ணா தயவு செஞ்சு என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச்மெண்ட்ஸ் என்ன, ரைட், அண்ட் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் என்ன, ப்ரிஃபிக்ஸ் என்ன, அது ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் செகண்டரி சஃபிக்ஸ் என்ன, சப்ஸ்டியூவெண்ட்டாக இருந்துச்சுன்னா செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு படிச்சு வை. பிகாஸ் அது உனக்கு கான்செப்டுவலாக நல்லா அப்படியே மக்கு அடித்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் இந்த ரூல்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் பார்த்துக்கோ மைடியா, இதை மட்டும் கவர் பண்ணிடு. நெக்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக நம்ம நோமென்க்ளேச்சரை வைண்ட் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். சரியா? கேன் யூ கைஸ் டூ தட் மை டியர்? கேன் யூ கைஸ் டூ தட்? ஐ ஹோப் ஸோ, ஐ பிலீவ் ஸோ. தயவு செஞ்சு பண்ணிடு. டு நாட் மிஸ் அவுட் வித் தீஸ் பார்ட். சரியா? ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம ஓவராலாக nomenclature தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ we have covered nomenclature of unsaturated hydrocarbons, right? நம்ம வந்துட்டு நான் ஃபுல்லாகவே எழுதிடுறேன். unsaturated hydrocarbonsோட nomenclature என்னன்னு. செகண்ட்லி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு என்ன நோமென்க்ளேச்சர் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை நல்லா கவனித்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வா. ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதோட சஃபிக்ஸ் என்ன, அது சப்ஸ்டியூண்ட்டாக வந்தால் என்ன ப்ரிஃபிக்ஸ், இதையும் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்துரு. நீ இதை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் யூ. அசால்ட்டாக உன்னால் எந்த மாலிகுல் கொடுத்தாலும் எழுத முடியும். சரியா? படிச்சிடலாமா? ஓகே மை டியர்.
ஸோ செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர் ஏகே ஆஃப்லைன் சென்டர்ஸில் எக்ஸ்பர்ட் நீட் கவுன்சிலிங் இப்போ ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த கவுன்சிலிங்கை நீ அட்டென்ட் பண்ணோம்னா உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கரியர் கவுன்சிலிங் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ நீட்டுக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் நீ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட் ஷுட் ஐ டேக் அ ட்ராப் ஆர் நாட், நான் ட்ராப் எடுக்கணுமா வேணாமா, ட்ராப் எடுத்து வீட்டில் இருந்து படிக்கட்டுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக நீ எந்தெந்த காலேஜ்க்கு போகணும், அதுக்கு என்னென்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா உனக்கு இந்த நீட் கவுன்சிலிங்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த நீட் கவுன்சிலிங் ஆஃப்லைனில் மட்டும்தான் நடக்குது, நம்மளோட வேதாந்து சென்டர்ஸில் தான் நடக்குது. ஸோ இந்த நீட் கவுன்சிலிங்கை நீ அட்டென்ட் பண்ணோம்னா அட்டென்ட் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உன்னோட ஸ்லாட்டை நீ புக் பண்ணிக்கோ, ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ. தயவு செஞ்சு இதை சீக்கிரமாக பண்ணி, ஏன்னா யூ ஹாவ் ஜஸ்ட் லிமிட்டட் சீட்ஸ். டெய்லி சாயங்காலம் 4 o'clock to 8 o'clock தான் இது நடக்குது. ஸோ ப்ளீஸ் புக் யுவர் ஸ்லாட்ஸ் வித்தவுட் ஃபீ. ஆல்சோ நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. அதுவும் சென்னையில் மட்டுமே அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த இடத்துல எல்லாம் நம்மளோட சென்டர்ஸ் இருக்குது இல்லையா? அது இல்லாமல் மதுரை சிட்டியில், திருச்சி சிட்டியில், கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்குது. ஸோ இந்தந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில் தான் உனக்கு இந்த நீட் கவுன்சிலிங் நடக்குது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோ. ரைட்? இதுவே நீ வேதாந்து லேர்னிங் சென்டரில் நீட், ஜேஇ ஆர் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறேன்னா தென் ரிமெம்பர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் இந்தியாஸ் டாப் டீச்சர்ஸ். உன்னை படிக்க வைக்கிறதுக்காகவே நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, படிக்கிறையா படிக்கலையா, மார்க்கு வருதா வரலையா, ஏன் மார்க் இங்கே கம்மியாகுது, ஏன் உனக்கு மார்க்கு சரியாக வரல அப்படிங்கிறத ஃபுல்லாக A to Z பார்க்குறதுக்காக உன் கூடவே டெடிக்கேட்டட் மென்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க உன் கிளாஸ் டைம் டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனிதிங். இது இல்லாமல் டவுட் வருதா, நார்மலாக ஏதாச்சும் சென்டர்ஸில் டீச்சர்ஸ்கிட்ட போய் டவுட் கேட்குற மாதிரி அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் யூ ஹாவ் அ 3-way டவுட் சப்போர்ட். இது வழி உன்னோட டவுட்ஸை எல்லாம் நீ சூப்பர் டூப்பராக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி யூ ஹாவ் ஹைடெக் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், மெனி மோர் கம்மிங் அப். ஓகே? ஸோ இதெல்லாம் தாண்டி உனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்னு நினச்சேன்னா தென் ரிமெம்பர் மை டியர், ரிமெம்பர் நம்ம 100% ஃபீ ரீஃபண்டுமே இங்கே கொடுக்குறோம். ஸோ பெருசாக எனக்கு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நீ சொன்னேன்னா 100% ஃபீ ரீஃபண்டுமே இருக்குது. சரியா? ஸோ சீட்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டுருக்கு. உனக்கு இஃப் யூ வாண்ட் டு ரியலி கோ ஃபார் ஜேஇ, நீட் ஆர் ஃபவுண்டேஷன் தென் மறக்காமல் வேதாந்துவை ட்ரை பண்ணிப்பாரு. வேதாந்து வில் பி அ பெஸ்ட் சூட் ஃபார் யூ ஃபார் ஷுர். அண்ட் முக்கியமாக நீ ரிப்பீட்டராக இருக்க, நீட் ரிப்பீட்டராக இருக்கேன்னா ஏனோ தானோன்னு சும்மா போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் IBSATங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதி நீ வந்து லேர்னிங் சென்டர்ஸில் நீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வழி கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் உன்னால் அவைல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ நீட் கவுன்சிலிங்கான லிங்க், உன்னோட இந்த IBSAT ஸ்காலர்ஷிப்கான டீட்டெயில்ஸ், சென்டர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட் அண்ட் மேக் சூன். பிகாஸ் இஃப் யூ நெவர் கோ ஃபர்ஸ்ட் தென் யூனோ எப்படி சொல்லுவாங்க, பந்திக்கு முண்டு படைக்கு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி உன் லைஃப்காக நீ ஒரு டிசிஷன் எடுக்கிற. ஸோ அதனால் ஈவன் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் கிளாஸஸ், பிகாஸ் கிளாஸஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? ஸோ நீ கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த நீட் கவுன்சிலிங்காவது யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் தான் உனக்கு இதுக்கு கைட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ் மை டியர், நம்மளோட சென்டர்ஸோட நம்பர், டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீ நீட் கவுன்சிலிங் எடுக்கணும்னா அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு போ. ஸ்லாட் புக் பண்ணாமல் போனேன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு அட்டெண்ட் த கிளாஸ், அட்டெண்ட் த கவுன்சிலிங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்லாட்டை இங்கேயே புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ அங்கே போய்க்கோ. சரியா? எஸ், ஓகே மை டியர். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. இன்னும் ஜிஓசியில் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட் செஷனை மறக்காமல் பாருங்கள். அண்ட் எஸ்
இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி நிறைய நீட் செஷன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லா செஷனும் மறக்காம ஃபுல்லாக உட்கார்ந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்? So yes my dear, that's it for the day. I'll meet you in another video. Until then, this is Premila ma'am signing off. Tata, bye bye and take care.